أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. 7 மாதங்கள் கடந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அந்த ட்ரஸ்டின் மூலமாக பல சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முத்தாய்ப்பாக 10ஆம் வகுப்பில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவிகளுக்கும் 12ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவிகளுக்கும் இன்று பரிசளிப்பும் அவர்களுக்கு உண்டான ஷீல்டு பதக்கமும் கொடுத்து ஜமாத்தாரில் எல்லோரும் அவர்களை வாழ்த்தி பாராட்டி துவா செய்வதற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த விழாவினுடைய ஆரம்பமாக மதிப்பிற்குரிய ஹாஃபிஸ் இம்தாதுல்லா சித்திகி அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பித்து வைப்பார்கள். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. فتعالى الله الملك الحق لا إله إلا هو رب العرش الكريم. ومن يدعو مع الله إلها آخر لا برهان له به فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون. وقل رب اغفر وارحم وأنت خير الراحمين. صدق الله العظيم. ஜக்கரியா மௌலானா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையாக குர்ஆன் வசனங்களை இனிமையாக நமக்கு ஹபீஸா அவர்கள் ஓதினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களையும் மாத்தூர் முஸ்லிம் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையின் சார்பாகவும் மாத்தூர் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஐசார் அலி நிஸ்வான் மதரசாவுடைய நிர்வாகத்தினர்கள் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் வருக வருக என்று உங்கள் அனைவர்களையும் இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து என்னென்ன சேவைகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களை வரவேற்று ஒரு சில நிமிடங்களில் நான் சொல்லி
அடுத்தபடியாக வாழ்த்தறி வருவதற்காக வருகை வந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமாக இந்த டெஸ்டின் மூலமாக என்ன நடைபெறுகின்றது என்பதை சொல்லி வாழ்த்துறைக்கு நான் விடை கொடுக்கின்றேன், அவர்களை வரவேற்கின்றேன். ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அதை செய்துவிட முடியுமா என்ற யோசனைகள் வரும். அல்லது சிலர் இவர்களெல்லாம் செய்து விடுவார்களா என்றெல்லாம் யோசிக்க தோணும். ஆனால் அது கடும் முயற்சி எடுத்து ஒரு தூர நோக்கு சிந்தனை, சமுதாயத்தினுடைய சிந்தனை, இந்த உம்மத்துடைய சிந்தனை, தனிப்பட்ட நபர்களுக்காக இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த உம்மத், இந்த மஹல்லா, ஒரு மஹல்லாவுடைய கட்டமைப்பு, இந்த மஹல்லாவுடைய மாணவ செல்வங்கள், அவர்களுக்காக வேண்டிதான் இந்த தூரநோக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ட்ரஸ்ட். இன்ஷா அல்லாஹ் இது அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னும் பல மடங்கு விரிவடைந்து நம்முடைய ஹல்காவில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அளவிலே இது வளர வேண்டும். எனவே எல்லோரும் இதற்கு உங்களுடைய உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள், ஆதரவு கொடுங்கள், ஆலோசனைகள் கொடுங்கள். யாரும் விருப்பமாகவோ எதுவும் இதற்கு கருத்து சொல்லியோ ஒதுங்கி நின்று பார்த்தோ இதற்காக நீங்கள் எதுவும் செய்து விட வேண்டாம், அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது நம்முடைய மஹல்லாவுடைய கட்டமைப்பு, நம்முடைய ஹல்காவுடைய கட்டமைப்பு என்கிற அடிப்படையில் இது தூரமான சிந்தனை, தனி நபருக்கு இதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம்முடைய மஹல்லாவுடைய மாணவ செல்வங்கள், மாணவ மாணவிகள், நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஹல்காவில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அவர்களுடைய முன்னேற்றம். ஒவ்வொரு குடும்பத்திலும் மாணவ செல்வங்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் வாலிபர்கள், மாணவர்கள், சிறுவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களுடைய வளர்ச்சி தான், அவருடைய ஒரு நல்ல இலக்கோடு அவருடைய பயணங்கள் தீன் சார்ந்தும் இருக்க வேண்டும். தக்வாவோடு, இறைச்சத்தோடு, தொழுகை வணக்கங்களோடு அவருடைய அந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றங்கள், அந்த மாணவர்களுடைய முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்பதுதான் அசலான நோக்கம். அந்த ஒரு இஹ்லாஸான நியத்தோடு தான் இது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தயவு செய்து அனைவரும் இதில் ஒத்துழைப்பு தருமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. உங்களுடைய துவாவையும் ஆலோசனைகளையும் தயவு செய்து தாருங்கள். இது நமக்குண்டான, நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டான, ஒவ்வொரு குடும்பத்திலும் மாணவ மாணவிகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நம்முடைய மஹல்லாவிற்குண்டான ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு ட்ரஸ்டாக தூரநோக்கு சிந்தனையோடு இஹ்லாஸோடு இதில் இருக்கக்கூடியவர்கள் பயணிக்கின்றோம். இதில் பயணம் செய்யப்படுகிறது, ஆலோசனைகள் செய்யப்படுகிறது, முயற்சிகள் செய்யப்படுகிறது. இதையெல்லாம் இல்லாஹி அல்லாஹ்வுக்காக, இதனுடைய கூலி அல்லாஹ் தருவான் என்கிற நியத்தோடு தான். எனவே எல்லோருடைய ஒத்துழைப்பும் இதில் முழுக்க 100% வேண்டும் என்பதை அன்போடு இதனிடத்திலே நான் கேட்டுக்கொண்ட ட்ரஸ்ட் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ட்ரஸ்டின் மூலமாக மாத்தூர் முஸ்லிம் கல்வி சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக கேர்ள்ஸுக்கென்று, மாணவிகளுக்கென்று டியூஷன் சென்டர் இங்கே தனியாக நடத்தப்படுகின்றது. மாணவிகளுக்கு இலவசம், சொல்லித்தரக்கூடியவர்களுக்கு, அந்த வகுப்பு எடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர் டீச்சருக்கு இந்த ட்ரஸ்டிலிருந்து நாங்கள் சம்பளம் கொடுத்து விடுகின்றோம். அதே போன்று மாணவர்களுக்கென்றும் டியூஷன் சென்டர் தனியாக நடக்கின்றது. அதற்காக ஒரு சார் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களை அனுப்பி வைத்து நல்ல முறையில் ஒரு நல்ல கல்வி கற்றவர்களாக, தொழில் வணக்கத்தோடு, இறைச்சத்தோடு, பள்ளிவாசல் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அருமையான சூழலிலே அவர்களுக்கு இபாதத்தோடு சேர்ந்த அந்த கல்வி வேண்டும் என்கிற அந்த தூரநோக்கு சிந்தனை தான், அதுதான் இழுத்து செல்கின்றது. எங்களை இந்த ட்ரஸ்டின் பக்கம் ஓட வைக்கின்றது, உழைக்க வைக்கின்றது. லில்லாஹி அல்லாஹ்வுக்காக, வேற எந்த நோக்கம் இல்லை. அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, அதே போன்று மாணவிகளுக்கு டியூஷன் சென்டர் நடத்தப்படுகின்றது, மாணவர்களுக்கு டியூஷன் சென்டர் நடத்தப்படுகிறது. அந்த சொல்லித்தரக்கூடிய வாத்தியாருக்கு ட்ரஸ்டிலிருந்து சம்பளம் கொடுக்கின்றோம். மாணவர்கள் இலவசமாக வந்து கல்வியை கற்றுக்கொள்ளலாம். அதே போன்று ஹிந்தி கிளாஸ் நடக்கின்றது, அவர்களுக்கு நம்ம ஹதியா கொடுத்துருவோம். மாணவர்களுக்கு அங்கே எந்த விதமான கட்டணங்களும் வசூலிக்கப்படுவதில்லை. கம்ப்யூட்டர் கிளாஸில் 3 கம்ப்யூட்டர்கள் வாங்கி போட்டு அவர்களுக்காக சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஆர்வமாக கற்றுக்கொள்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு நன்மை நாடி அந்த கம்ப்யூட்டர் கிளாஸில் இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர் நட்பணி மன்றத்தினர்கள்
இலவசமாக அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி எங்களுக்கு ஹதியா வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் ஒரு தியாகத்தோடு என்ன செய்கின்றார்கள், சொல்லித் தருகின்றார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வதுதான், என்னுக்கு அவர்களை எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் ஒரு நபர் கூட அதிலே தடங்களாக இருந்து விடாதீர்கள். ஒரு நபர் கூட அதை ஒரு வேறு எந்த விதமான விமர்சனங்களையோ கருத்துக்களையோ அதை வெறுத்தோ இருந்து விடாதீர்கள். இது தனிப்பட்ட நபருக்கு உண்டானதல்ல, இது முழுக்க முழுக்க நம்முடைய மஹல்லா சார்ந்த விஷயம், முழுக்க முழுக்க நம்முடைய மஹல்லாவுடைய கட்டமைப்பு. நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்கள் இபாதத்தோடு தொழுகை வழக்கங்களோடு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு IAS இருந்தால் நமக்கு நம்முடைய ஊருக்கு அது மகிழ்ச்சி தானே. இபாதத்தோடு இறைச்சத்தோடு ஒழுக்கத்தோடு உருவாகக்கூடிய ஒரு IAS IPS ஆக, ஒரு கலெக்டராக, ஒரு மருத்துவராக, இன்ஜினியராக, விஞ்ஞானியாக வருகிற பொழுது நிச்சயமாக அவர் நீளமாக நேர்மையாக ஒழுக்கத்தோடு சேவை செய்யக்கூடிய மருத்துவராக வருவார். நீளமாக நேர்மையாக லஞ்சம் வாங்காத அரசு அதிகாரியாக வருவார். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சாத்தியமாக்கி வைப்பான். முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டோம், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றோம். அந்த தூர நோக்கு சிந்தனையோடு தான் பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த டெஸ்ட் பயணம் மேற்கொண்டு முயற்சி எடுத்து வருகின்றோம். நல்ல பொறுப்புதாரிகள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் இஹ்லாஸோடு பணி செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த டெஸ்டின் மூலமாக இன்னும் பல சேவைகள் நிறைய செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு உற்சாகத்தையும் நல்ல விதமான வழிகாட்டுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஆரம்பமாக வாழ்த்துறை வழங்குவதற்காக ஒவ்வொரு துறை சார்ந்தும் இங்கே வந்திருக்கின்றார்கள். IT ஃபீல்டிலே பெரிய அளவிலே பிரபல்யமாக நல்ல முறையில் இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே வெளிக்கிளம்பி நிறைய மாணவ செல்வங்களை, நிறைய இளைஞர்களை அவர்கள் அந்த தீனுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக தன்பால் ஈர்த்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய நல்ல ஒரு ஆற்றலை பெற்றிருக்கின்றார்கள். நம்முடைய தஸ்லீம் அமீசாப் அவர்கள், ஹாஜி இன்ஜினியர் தஸ்லீம் அமீசாப் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இந்த மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துறை வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு அவர்களை அழைக்கின்றேன். அஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூல் கரீம். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் செஞ்ச மாபெரும் கிருபை. அல்லாஹ் தஆலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை நம்முடைய பள்ளிவாசலில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறது. இது இந்தியாவுக்கு புதுசு, தமிழ்நாட்டுக்கு புதுசு, மதுரைக்கு புதுசு, இந்த மாதிரியான விஷயம். ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சர்வசாதாரணமான விஷயம். பள்ளிவாசல்கள் வெளிநாடுகளில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், எல்லாமே ஸ்கூல் ஃப்ரீ தான். ஆனால் முஸ்லீம்ஸ் என்ன செய்கிறதில்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலோட சேர்ந்த ஸ்கூலுக்கு தான் அனுப்புவாங்க. அதனால பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆபாதியாக இருக்கும். சாயங்காலம் போய் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், நிறைய குழந்தைங்க, அது மாதிரி பெண்கள், அவங்களுக்கு தனியாக இட வசதி. பள்ளிவாசல் எப்பவுமே என்ன செய்யுமே அவர் ஆபாதியாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அமல்களோட என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க பள்ளிவாசலுடைய தொடர்போடு தான் இருப்பாங்க. அது மாதிரி கயானாங்கிற நாட்டுக்கு போயிட்டு வந்தோம். அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தோம். நான் சொன்னேன், அந்த நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிவாசலும் மாத்தூர் கல்லந்தரி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். காரணம், எந்த பள்ளிவாசலுக்கும் பூட்டே கிடையாது. இன்னைக்கு நிசாமுதீன் மர்கஸில் சொல்கிறாங்க 24,000 ஆபாதி பள்ளிவாசலை பூட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் மாத்தூரில் என்ன செய்யறதில்ல, பல வருஷமாக என்ன செய்யறதில்ல, பள்ளிவாசலில் பூட்டணும் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன செய்யாது கிடையாது. மற்ற எல்லா பள்ளிவாசலுக்கும் பூட்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் மாத்தூர் பள்ளிவாசலுக்கு என்ன கிடையாது, அந்த பூட்டுங்கிற விஷயமே கிடையாது. ரொம்ப நல்ல விஷயம் உண்மையிலே. அந்த நாட்டில் எல்லா பள்ளிவாசலுமே என்ன செய்யுது, அப்படி தான் இருக்குது. பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைஃபை ஃபெசிலிட்டி இருக்குது. மாணவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த வைஃபையை பயன்படுத்திக்கிறாங்க. மாற்றார்களும் படிக்கிறாங்க அந்த பள்ளிவாசலில். அதனால என்ன செய்கிறாங்க, பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இதனால என்ன செய்யுது, அமையுது. ஏன்னா பள்ளிவாசலோட மக்களை எப்படியாவது இணைக்கணும், அதுக்கு என்ன செய்யுது, இது ஒரு நல்ல வாய்ப்பு. அது மாதிரி பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன செய்யறது, ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும். சுற்றி எல்லா விளையாட்டு சாமானும் வச்சிருப்பாங்க. அந்த ஜம்பிங் பெட்டு இது எல்லாமே என்ன செய்யும், பள்ளிவாசல்ல இருக்கு. ஏன்னா சின்ன பசங்களை என்ன செய்யணும், எப்படியாவது பள்ளிவாசலோட இருக்கணும். தொழுக நேரத்தில் என்ன செய்யணும், கரெக்டாக தொழுக வந்துடணும். அங்கே பார்த்தீங்கன்னா மக்தப் மதரசால மாற்றார்களும் என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. அதான் சொன்ன, இது வெளிநாடுகளில் என்ன செய்யுது, இது பல வருஷமா இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் ரொம்ப கல்ச்சர்
ரொம்ப என்ன செய்யுது, ஒரு வெஸ்டர்னா ரொம்ப மாடர்னைஸா இருக்கிறதுனால முஸ்லிம்ஸ் வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து என்ன செய்யணும், அந்த மாதிரியான ஒரு தீனுடைய சூழ்நிலை வேணும்னு சொன்னா அவங்க பள்ளிவாசலோட ஒட்டி இருந்தாதான் அந்த விஷயம் வந்து சாத்தியம். இல்லைன்னு சொன்னா அது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்ம நாடும் அப்படிதான் ஆகிட்டு இருக்கு. பள்ளிவாசலை விட்டு மக்கள் தூரம் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரோட மோசமா போய்கிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கான தீர்வு என்னன்னு சொன்னா பள்ளிவாசல்ல கொண்டு வந்து மக்களை இணைக்கிறது தான். அப்போ பள்ளிவாசல்ல கொண்டு வந்து மக்களை இணைக்கிறதுன்னு சொன்னா மக்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை என்ன செய்யணும், பள்ளிவாசல்லாம் அமைச்சு கொடுக்கணும். என்ன அவங்க மதரசாவுக்கு வரணும், தொழுகை நேரத்தில் என்ன செய்யணும், சரியான முறையில் தொழுகை நிறைவேற்றணும். அந்த அடிப்படையில் என்ன செய்யுது, மாத்தூர்ல இன்னைக்கு செய்யக்கூடிய முயற்சி வந்து மதுரைக்கே என்ன செய்யுது, ஒரு முன்னுதாரணம். நேற்று இங்க மதரசால ஆண்டு விழா நடந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஆண்டு விழாவில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்கூல் பசங்க யார் யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கும் என்ன செய்யணும் நம்ம ஷீல்டு இல்லை நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கும் நம்ம கொடுத்து என்ன செய்யணும் அவங்களை ஆர்வப்படுத்துங்கிற அந்த ஒரு விஷயம் உள்ளத்துல ஏன் வந்துச்சுன்னு சொன்னா இங்க மாத்தூர் வச்சுதான் என்ன செய்யுது, அந்த விஷயம் என்ன செய்யுது உள்ளத்துல வந்துச்சு. என்ன சொன்னா இந்த விஷயத்த என்ன செய்யணும், அவசியமா நம்ம செஞ்சாதான் மக்கள் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, முர்த்ததாகிட்டு இருக்காங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா பள்ளிவாசலை விட்டு தூரமாகிறது தான். அப்ப பள்ளிவாசலோட விட்டு தூரமாகக்கூடிய மக்களை பள்ளிவாசலோட இணைக்கிறது தான் என்ன செய்யுது நம்ம செய்யக்கூடிய சரியான வழி. இப்போ இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில பள்ளிவாசல்ல இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. உங்களுக்கான அந்த விஷயங்கள் என்ன செய்யுது, லேசாக்கப்படுது. இப்போ நான்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பார்த்ததே என்னன்னு சொன்னா என்னங்க +1ல என்ன செய்யுது, ஸ்கூல்ல கம்ப்யூட்டருக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ண கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, சாயங்காலம் உட்காந்து பேசிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து அப்போ அதுதான் அதை யூஸ் பண்ணிட்டு என்ன செய்ய நாங்கள் டெவலப் பண்ணி அதில் என்ன செய்வோம் கற்றுக்குறோம். இப்போ கம்ப்யூட்டருங்கிறது அவ்வளோ ஒரு ரேரான விஷயமா இருக்கு. 12th ரிசல்ட் பார்க்குறதே என்ன செய்யுது, யாராவது பார்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் வந்து யாராவது ஒருத்தருடைய வீட்டில் தான் நான் 12th படிக்கும் போது இருக்கும். காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்ச பிறகுதான் எனக்குன்னு என்ன செய்யுது, சொந்தமா ஒரு கம்ப்யூட்டரே வாங்கி என்னால என்ன செய்ய முடிஞ்சிச்சு, ஒரு என்ன செய்ய அந்த ஒரு ப்ரோக்ராமிங்ல ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல என்னால வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு லேஸ் ஆகிட்டா, நீங்க நினைச்சா யூஸ் பண்ற மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, உங்களுக்கு பள்ளிவாசல்ல என்ன செஞ்சிருக்காங்க, அந்த விஷயத்தை இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை வந்து என்ன செய்யணும், பெனிஃபிட் எடுத்துக்கணும். இன்னைக்கு ஜென்சியோடைய கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்க. ஜென்சினா என்ன செய்யுது, 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க. அந்த ஜென்சியோடைய கான்சென்ட்ரேஷன் சொன்னாங்க 2000ல நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து என்ன செய்யுதான், ஒரு 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சான். ஆனா இன்னைக்கு ஜென்சியோடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்குன்னா 8 செகண்ட்ஸ் தான் இருக்குதான். 8 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்தை என்ன செய்யறது இல்லையா, பாக்குறது இல்லையா. இன்னைக்கு யாருக்குமே என்ன செய்யுதுன்னு சொன்னா புக் ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறதே இல்லை. ஒரு விஷயத்தை படிக்கும் போதே என்ன செய்யணும், அதை மூளையில ப்ராசஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு என்ன செய்யுது, ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது மக்கள் கிட்ட இல்ல. எல்லாத்தையுமே என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம ஷாலோவா பார்த்துட்டு போறோம். எல்லாத்தையுமே என்ன செய்யறோம், அகல உளுந்துட்டு போறோம். இது வந்து எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. என்ன செய்யணும்னு சொன்னா ஆழமா உழுகிறது தான் என்ன செய்யுது, பிரயோஜனத்தை கொடுக்குமே தவிர நம்ம என்ன செய்யறது, எல்லாத்தையுமே ரேண்டமா நம்ம பார்த்துட்டு போறது, ஸ்க்ரால் பண்ணிட்டே போறது, இது என்ன செய்யாது, எந்த பிரயோஜனத்தையும் நமக்கு என்ன செய்யாது, கொடுக்காது. அப்ப அது மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு விஷயத்தை நம்ம மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதுல என்ன செய்யணும்னு சொன்னா டைம் கொடுக்கணும். இப்ப இது படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், நம்ம வந்து 4 வருஷம் கழிச்சு நம்ம படிக்கும் போது இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குமா என்னன்னு தெரியலையே, இதெல்லாம் அப்கிரேட் ஆயிருமே, இது எதுக்காக நான் படிக்கணும். இப்படி என்ன செய்யுது, எதை படிக்க போனாலுமே என்ன செய்வான் ஷைத்தான் வந்து என்ன செய்வான்னு சொன்னா இதெல்லாம் எதுக்குடா படிச்சுக்கிட்டு, இது படிச்சு ஒண்ணும் இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே ஸ்கிரால் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம நேரத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், வேஸ்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய டெக்னாலஜியை நம்ம சரியா நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் 4 வருஷத்துக்கு வரப்போ 4 வருஷம் நம்ம இப்ப 12th முடிச்சுக்கிட்டு இருக்கோம், 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிக்கிறோம். இன்ஜினியரிங் முடிஞ்சோன்னா ஒரு டெக்னாலஜி வரும். அந்த டெக்னாலஜி உங்களுக்கு புரியணும்னு சொன்னா இப்ப உள்ள டெக்னாலஜி நீங்க மாஸ்டர் ஆகணும். இப்ப உள்ள டெக்னாலஜியில ஒரு AI டூல்ல நீங்க என்ன செய்ய முடியாது, மாஸ்டர் ஆகாம 4 வருஷத்துக்கு வரக்கூடிய விஷயம் 4 வருஷத்துக்கு பின்னால வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு என்ன செய்யறதில்ல, புரியவே போறதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் செய்யணும் ஏஐனால வேலையெல்லாம் போயிருங்க, நம்ம என்னங்க செய்யறது, இப்படி ஒரு விஷயம் என்ன செய்யுது நம்ம உள்ளத்துல ரொம்ப இருந்து நம்மளை அதை டிமோட்டிவேட் பண்ணி நம்ம எதுவுமே நம்மளை ப்ரொசீட் பண்ண முடியாம செய்யுது.
ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏஐனால உங்க வேலை போறது இல்ல, ஏஐ தெரிஞ்ச ஒருத்தர்னாலதான் உங்க வேலை போக போகுது. ஏஐ தெரிஞ்ச ஒருத்தர்னாலதான் வேலை போக போகுது. இப்போ ஏங்கிறது பின்னாடி எப்படி ஆக போகுதுன்னு சொன்னா, இப்ப எப்படி கம்ப்யூட்டர்ல டைப்பிங் அவசியமோ அந்த மாதிரி என்ன செய்ய போகுது, பின்னாடி ஏஐ அவசியமா இருக்க போகுது. அந்த அளவுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா ஏஐ அவசியமா இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது இன்ஷால்லா தனியா நம்ம ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி வச்சு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை நான் ஷேர் பண்றேன் இன்ஷால்லா. இன்ஷால்லா அதனால நீங்க சரியான முறையில் அதற்கான ஏற்பாடுகள் நம்ம பள்ளிவாசல்ல செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம அதை என்ன செய்யணும், சரியான முறையில் பெனிஃபிட் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தை படிச்சோம்னு சொன்னா அந்த விஷயத்தை ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகணும். அப்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது பிரயோஜனமா இருக்கு. அது மாதிரி முக்கியமான விஷயம் பள்ளி தொடர்போட என்ன இருந்தது நம்ம படிக்கிறது. பார்த்தோம்னு சொன்னா ஃபஜருடைய தொழுகையில நம்ம ரொம்ப பலகீனமா இருக்கு. ஃபஜருடைய தொழுகையில என்ன செய்யறோம், பலகீனமா இருக்கு. இப்போ ஃபஜர் தொழுகை நம்ம வாழ்க்கையில இருக்குன்னா தான் நம்ம வாழ்க்கையே சரியான முறையில் போகுதுன்னு அர்த்தம். ஃபஜர் தொழுகை நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யறது இல்லை, வாழ்க்கையை நீங்க சரியா கொண்டு போகலன்னு அர்த்தம். முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு, அது மாதிரி முஸ்லிம்களுக்கு என்னங்க நல்ல நாள், நல்ல விஷயங்கள் எல்லாமே எதுல இருக்குன்னு சொன்னா ஃபஜருடைய தொழுகையில தான் அல்லாஹ் வச்சிருக்கான். அப்ப என்னன்னு சொன்னா ஃபஜர் தொழுகைய தொழக்கூடிய மாதிரி என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் மாத்தணும். ஃபஜர் தொழுகைய தொழுகிற மாதிரி என்ன செய்யணும், என்னுடைய லைஃப் ஸ்டைல என்ன செய்யணும், மாத்துறது இருக்கு. இதுதான் நம்ம அல்லாஹ்வுடைய தொடர்புடைய ஒரு அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்துக்கு பின்னால நம்ம மற்ற விஷயங்கள்ல துணியால முயற்சி செய்யும் போது அல்லாஹ் அது எல்லாத்தையும் என்ன செய்வான், நமக்கு வெற்றியாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா அந்த மாதிரி? அல்ஹம்துலில்லாஹ். தஸ்லீம் அமீசாம் அவர்கள் நிறைய மாணவர்களுக்கு சுருக்கமாக நிறைய செய்திகளை எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று அழகாக சொன்னார்கள். அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும், உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நம்ம என்றைக்குமே தொழுகை விட்டுறக்கூடாது, இபாதத்தை விட்டுறக்கூடாது. இபாதத்து இல்லாமல் தொழுகை வணக்கம் இல்லாமல் எவ்வளோ உயர்ந்த ஒரு படிப்பு படித்தாலும், ஒரு பெரிய மருத்துவரானாலும் அல்லது விஞ்ஞானி ஆனாலும், எந்த துறை சார்ந்து பெரிய சாதனை படைத்தாலும் தொழுகை வணக்கம் இல்லாமல் சாதிச்சா எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால தொழுகை வணக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு ஒழுக்க நெறியோடு இருக்கணும். தொழுகை விட்டுறக்கூடாது, பேணுதலாக இருக்கணும், ஹராமுகளால் பேணணும், தக்குவாவோடு இருக்கணும். இந்த அடிப்படையில் நம்முடைய படிப்பை ஒரு மைல் கல்லாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கும், லட்சியம் இருக்கும், இப்படியெல்லாம் வரணும் என்று. அந்த சாதனைகளை நிறைவேற்றும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும். இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், ஃபஜ்ர் தொழுக போவேன் என்னெல்லாம் உங்களுக்குள்ள ஷெட்யூல் போட்டுக்கொண்டு தொழுகணும், தொழுவிட்டு கொஞ்சம் படிக்கணும், ஸ்கூல் டைம், விளையாடுறதுக்கு ஒரு டைம், டியூஷன் டைம், இபாதத்துக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது. இந்த ஒரு அடிப்படையில் நம்முடைய படிப்புகள் போய்கிட்டே இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கை ஈருலகத்திலும் வெற்றியான வாழ்க்கையாக, இல்லையிலும் வெற்றியான வாழ்க்கை, மறுமையிலும் வெற்றியான வாழ்க்கையாக எல்லாம் அமைத்துக் கொடுப்பான். அகல சகல மருகமா அசரத்து மேலே வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பு விருந்தினர்களாக மதுரையிலே பிரபல்யமான ஆடிட்டர், அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஜனாப் சுல்தான் அலாவுதீன் ஆடிட்டர் அவர்கள் தங்களுடைய அந்த பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியிலே நேரம் ஒதுக்கி நம்முடைய அழைப்பை, இந்த ட்ரஸ்டுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய ஊருக்கு வந்த அவர்களை நாம் மகிழ்ச்சியோடு கண்ணியத்தோடு ஊர் மக்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று மதுரை ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் மௌலானா ஹாஜி எஸ் முகமது மீரான் மன்பை ஹசரத் அவர்களும் தங்களுடைய அந்த பணிச்சுமைகளுக்கு மத்தியிலே அவர்களும் ரொம்ப பிஸியானவங்க நம்முடைய ஜமாத்தாருடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஹசரத் அவர்களையும் நாங்கள் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம்.
அசத்து பேசுகிறோங்கிறாங்க. பேசுகிறோம் நாங்கள் கேட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பு விருந்தினராக ஹஸரத் அவர்களை தொடர்பு கொண்டு, இது ரொம்ப சுருக்கமான நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா. ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு வாரத்துக்குள்ளே தான் இதனுடைய ஏற்பாடுகள்லாம் ஆரம்பித்து கடினமான வேலைப்பொழுதுகள் தொடர்ச்சியாக ஓய்வு இல்லாமல் கொஞ்சம் செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லாஹ் இதை ஒரு சிறப்பாக அமைத்து தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், ஹஸரத் அவர்களை தொடர்பு கொண்ட போது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தான் எல்லாமே முடிவு செய்யப்பட்டு நோட்டீஸ் அடிக்கப்பட்டு எல்லா வேலையும் நடந்துச்சு. ஷீல்டு அடிக்கப்பட்டது எல்லாம். ஹஸரத் அவர்களை தொடர்பு கொண்ட போது அவர்கள், நான் வெளிநாட்டில் இருக்கேன், சுருக்கமாக பேசிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன், நான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொன்ன தேதியில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நமக்காக அவங்களுடைய வேலைகள்லாம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நம்முடைய அழைப்பை ஏற்று அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கின்றார்கள். அவர்களை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹஸன் ஜஸா என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது ஹஸரத் அவர்கள் நமக்கு வாழ்த்துறை ஆற்றுவதற்காக இன்ஷா அல்லாஹ் வருகை தருகின்றார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக ஹஸரத் அவர்களை வரவேற்று இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹஸரத். ஹஸரத் அவர்கள் பெரிய பேச்சாளரும் கூட. அல்ஹம்துலில்லாஹ், மதுரை கே புதூர் வட்டார ஜமாத் உலமா சபையிலே ஹஸரத் அவர்களோடு நாங்கள் பயணிக்கின்றோம். ஹஸரத் அவர்கள் நிறைய செய்திகளை சொன்னார்கள். பெற்றோர்களை விட்டு விடாதீர்கள், பெற்றோர்களுடைய துவா தான் உங்களை பெரிய அளவிலே கொண்டு செல்லும். படிப்பு என்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, படிக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோருடைய பெரியவர்களுடைய துவாக்களை நாம் வாங்க வேண்டும். நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையுடைய துவாவை வாங்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய துவாவை வாங்க வேண்டும். தொழுகை வணக்கத்தை விட்டுவிடக்கூடாது. எனவேதான் அதை சார்ந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஒரு பெரிய முயற்சி எடுத்து இந்த மாத்தூர் முஸ்லிம் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளை இஹ்லாஸோடு லில்லாஹி அல்லாஹ்வுக்காக வேண்டி இது ஆரம்பிக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இதை வழி நடத்துகின்றான். அல்லாஹ் இதை மென்மேலும் சிறப்பாக்கி வைப்பானாக. உங்கள் அனைவருடைய துவாவையும் ஒத்துழைப்பையும் எல்லா காலங்களிலும் எதிர்பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது டீ ஸ்நாக்ஸ் வெளிப்பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மகரிப் பாங்கு சொன்னோன்னு இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுவிட்டு நம்முடைய நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இஷா வரையில் நடக்கும். ஜமாத்தார் அனைவரும் தொடர்ச்சியாக பள்ளியில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாத்தூர் முஸ்லிம் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையினுடைய தலைவர் ஹாஜி ஏசிஎம் சுல்தான் அலாவுதீன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். அரே தக்பீர், அரே தக்பீர், அரே தக்பீர். அடுத்தபடியாக மதுரை அண்ணா நகர் பிரபலியமான மதுரை மாநகரிலே ஆடிட்டராக சிறப்பான முறையில் தங்களுடைய சேவையை அவர்கள் ஆடிட்டர் அந்த வட்டத்தோடு சுருங்கி விடாமல் மோட்டிவேஷன் ஸ்பீச் சமூக வலைதளங்களிலே நான் பார்த்தேன். அவருடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒரு சில அந்த ஸ்பீச்சை நான் கவனித்தேன். ரொம்ப ஆர்வமாக ஒரு மாணவனுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கின்றார்கள். அது நீங்களும் அதை பார்க்கலாம். மாணவருக்கு அற்புதமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஒரு சேவையும் அவர்கள் சோசியல் மீடியாக்களிலே செய்து வருகின்றார்கள். சிறப்பிற்குரிய ஆடிட்டர் ஜனாப் ஏ சுல்தான் அலாவுதீன் ஆடிட்டர் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய ட்ரஸ்டினுடைய துணை தலைவர் ஹாஜி சையத் சுல்தான் ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். சிறப்பான முறையிலே வெளிநாட்டு பயணத்தை விரைவாக முடித்துக் கொண்டு நம்முடைய ஊரில் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய சிரமம் எடுத்து ஹஸரத் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஜமாத்தார்கள் சார்பாக
நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்சன் ஜஸா. ஹஸரத் அவருடைய பயான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நேரம் தான் பத்தல, நல்ல கருத்துக்கள் பேசினார்கள். சிறப்பான ஒரு சிறப்பு பேச்சாளர் ஹஸரத் அவர்கள். இப்பொழுது ஹஸரத் அவர்களை ஹெவன்ஸ் பார்க் ரெஸ்டாரண்ட் உரிமையாளர் மௌலானா ஹாஜி எஸ் முகமது மீரான் மன்மை ஹஸரத் அவர்களை, நம்முடைய ட்ரஸ்டினுடைய செயலாளர் ஜனாப் எஸ் அபுதாஹிர் அண்ணன் அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் வைத்தோம். இளைஞர்கள் தான் ரொம்ப ஆர்வமா இருந்து அந்த ப்ரோக்ராம் ஒரு மணி நேரம் அதற்கு கொஞ்சம் கூடுதலாகவே நடந்தது. இளைஞர்கள் நிறைய நல்ல கேள்விகள் கேட்டாங்க. அந்த ஐடி ஃபீல்டு சம்பந்தமா, கம்ப்யூட்டர் துறை சார்ந்து மாணவர்கள் பல துறை சார்ந்து ஒவ்வொருவரும் இருக்கின்றார்கள். அந்த ஐடி துறை சார்ந்த விஷயங்களிலே எப்படியெல்லாம் இன்னும் அப்டேட் செய்யலாம், என்னென்ன கோர்ஸ் இருக்கின்றது, ஆன்லைன்ல எந்தெந்த கோர்ஸ் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் தெளிவாக ஒரு ப்ரோக்ராம்ல இதுக்கு முன்னாடி வச்சிருந்தோம். ஆர்வமாக நம்முடைய இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றத்தினர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த கேள்விகளையும் கேட்டார்கள், தங்களுடைய சந்தேகங்களுக்கு உண்டான கேள்விகளை கேட்டார்கள், அருமையான விளக்கங்களையும் சொன்னார்கள். இப்பொழுதும் நம்ம இடத்துல வந்து வாழ்த்துறை வழங்கினார்கள். இந்த ட்ரஸ்டுக்கு அவர்களும் ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஹாஜி இன்ஜினியர் ஏ தஸ்லீம் பி அபிசாம் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய ட்ரஸ்டை சேர்ந்த துணை செயலாளர் ஹாஜி இன்ஜினியர் ரியாஸ் அகமது அவர்கள் பொன்னாடை போர்த்தி கண்ணியப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அழைப்பை ஏற்று எல்லாமே ரொம்ப முக்கியஸ்தர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய பெரிய பெரிய அளவுல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நேரம் ஒதுக்கி நம்முடைய ஜமாத்தாருடைய அழைப்பை ஏற்று, ட்ரஸ்ட் நிர்வாகிகளுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் எல்லோரையும் நாம் இப்பொழுது கண்ணியப்படுத்த இருக்கின்றோம். அடுத்தபடியாக இந்த பகுதியிலே மதுரை மாவட்டத்திலே சுகாதாரத்துறையிலே உதவி இயக்குநராக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கக்கூடிய, தற்போது லூர்து நகர் ஜும்மா பள்ளிவாசலிலே பொருளாளராகவும் சிறப்பான முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜனாப் ஆர் அப்துல் கரீம் எம்எஸ்சி பிஎட் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய ட்ரஸ்டின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுத்தப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் வெளியில இருக்கவங்களாம் உள்ள பள்ளிக்குள்ள வந்துருங்க. கொஞ்சம் பேர் வெளியில இருக்கிற மாதிரி தெரியுது. சார் உள்ள வந்துருங்க. அடுத்தபடியாக நம்முடைய சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி மண்ணின் மைந்தர் அன்பு அண்ணன் மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி ஹாஜி எம் அப்துல் அஜீஸ் எம்ஏ எம்ஃபில் ரசாதி ஹசரத் அவர்கள் மதுரை ஜேஎன்யூ அரபிக் கல்லூரியுடைய துணை முதல்வராகவும் பல பொறுப்புகளில் இருக்கின்றார்கள். மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சபையிலும் துணை தலைவராக இருக்கின்றார்கள். இன்னும் சில பொறுப்புகளிலும் இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பான பல சேவைகளை சத்தமில்லாமல் நிறைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் ஹஸரத் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே சிறப்பான முறையிலே நேரம் ஒதுக்கி வருகிறதற்கு அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்சன் ஜஸா நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது அவர்களை கண்ணியப்படுத்தி பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. நம்முடைய ட்ரஸ்டுடைய தலைவர் அவர்கள் போர்த்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது இந்த பகுதியிலே சுகாதாரத்துறையிலே உதவி இயக்குநராக இருந்து பணி நிறைவு பெற்று தற்போது லூர்து நகர் ஜும்மா பள்ளிவாசலிலே சிறப்பான முறையிலே செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பொருளாளராக தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனாப் ஆர் அப்துல் கரீம் எம்எஸ்சி பிஎட் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்கும் அருள்கள் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கின்றனர். சீர்கல்வி தேடிக் கொள்ளுங்கள். நாலேஜ் இஸ் பவர். அழிக்க முடியாத செல்வம் கல்வி என்று பல அதிசயங்களும் முன்மொழிகளும் நாம் கேள்விப்பட்டு
கல்வி என்பது அவ்வளவு மகத்துவமானது. கல்வியை இரண்டாக பிரிக்கிறாங்க. ஆகிரத்துக்கான கல்வி, துன்யாவுக்கான கல்வி. ஆகிரத்துக்கான கல்வி மிகச் சிறந்தது. துன்யாவுக்கான கல்வி துன்யாவில் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன்படுகிறது. இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் கல்வி நிறைவு வரும். துன்யாவுடைய கல்வியை வச்சுட்டு ஆகிரத்தை நம்ம வந்துட்டு விட்டுற முடியாது. பிறந்தவனுடைய பலன் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆலிம்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. துன்யானுடைய வாழ்க்கை ஒரு டெஸ்ட்டு தான், டெஸ்ட் ரிசல்ட் நம்மளுக்கு அங்கே தான் தெரியும். அப்படிங்கும்போது இந்த கல்வியை வந்துட்டு நாம் எப்படி நிறைவான கல்வியாக கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை பற்றி தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் மாணவர்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவையான ஒன்றுதான். ஏனென்று சொன்னால், முன்னால் படித்தால் போதும், படிக்க போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். மதரசாக்கு போச்சுத பிள்ளைய, பள்ளிக்கூடத்துக்கு போச்சுத பிள்ளைய. சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நமது சமுதாயத்தினுடைய படிப்பு விகிதாச்சாரம் மிகவும் பின்தங்கி இருக்கு. நாங்கள் அரசு பணிகளில் வேலை செய்யும்போது 2% இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு அது 3.5% உயர்ந்திருக்கிறது. அந்த 2% இஸ்லாமியர்கள் அரசு பணிகளில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எல்லாரும் மாதிரி நாமமும் வந்துட்ட இஸ்லாமியர்களும் சேர்ந்து அதே அரசு பணியில், அரசாங்க நிர்வாகத்தில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி போனால் நமக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்காது. அந்த கல்வி நிறைவு பெறாது. எங்கள் துறையில் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு பெரிய அதிகாரி இருக்கார் சென்னையில், இணை இயக்குனர்னு சொல்லுவாங்க. அவருக்கு கீழே ஒரு அதிகாரி இருக்கார். இது இணை இயக்குனருடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்குறாரு. அவர் முஸ்லீம், ஆற்காடை சேர்ந்த ஒரு முஸ்லீம், தாடி வச்சிருப்பார். அவருக்கு கிராமத்துக்கு ஆய்வுக்கு வரும்போது மாவட்டம் ஃபுல்லாக, அதாவது மாநிலம் ஃபுல்லாக ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரி அவர் வரான்னு சொல்லும்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி அவ்வளோ பேரும் அவ்வளோ பயமாக இருப்பாங்க. எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அவர் கீழ்நிலை உள்ளவர் இதை பார்க்குறாரு. பார்த்து பார்த்து பழக்கமாகி இதனுடைய ஈர்ப்பின் காரணமாக மனோகரன் முனவர்கானா மாறிடுறாரு. முனவர்கான் மட்டும் இல்லை, அவர் குடும்பமே மாறிடுது. இது ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். கல்வி அப்போ தான் நிறைவு வரும். நாம் வந்துட்டு எப்படி இருக்கிறோம்? ஏண்டா இது வந்துட்டு எல்லாரும் மக்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய கல்வி இது அரசு நிறுவனங்கள். 2% இருக்கணும்னா 20% பார்க்குறாங்க அவங்க. இதுதான் ஒரு மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது. இவங்க எப்படி இருக்குங்க, ஏன் இவங்க மட்டும் ஏன் எப்படி இருக்கிறாங்க, ஏன் இவங்க வெள்ளிக்கிழமை டக்குன்னு மீட்டிங் நடந்தால் கூட தொழுவு போயிடுறாங்க? இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும் பொழுது நாம ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கல்வி அப்போ தான் நிறைவு பெறுகிறது. என்னுடைய கல்லூரி பல நாட்களில் கூட ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கோம். ஹாஸ்டலில் சாப்பாடு எப்படி போடுறாங்க? சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு, அது தனித்தனியான மெஸ்கள் இருக்குது. பெரிய பல்கலைக்கழகம் அது. அப்போ இறைச்சியெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க. இறைச்சி நான் போன உடனே எங்கேருந்து வருது, எப்படி சப்ளை பண்ணுறாங்க? சரி, அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு முஸ்லீம் தான் சப்ளை பண்ணுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆடை இங்கே கொண்டு வந்து அறுத்து கறியாக எடை போட்டு கொடுத்துட்டு போவாங்க. மெஸ் அது டெண்டர். கொஞ்ச காலத்தில் டெண்டர் மாறிடுச்சு. வேற ஒருத்தர் வந்தார். வேற ஒருத்தர் எப்பயும் போல அவங்க ஆட்டை வெட்டினாங்க, கறியாக கொடுத்தாங்க, போயிடுச்சு. அப்போ இதை என்னன்னு கண்காணிச்சுட்டே இருக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சி, ஏன் இந்த மாதிரி மக்குருவான கறியெல்லாம் நாம் சாப்பிடக்கூடாதுன்னு சில
நண்பர்கள்லாம் சேர்த்து போய் வாடான்ட்டு போய் கேட்டு இதை சாப்பிடக்கூடாது, அப்படியா சாப்பிடக்கூடாது, என்ன செய்யலாம், அஜர்த்து யாராச்சும் இருந்தால் பக்கத்தில் அறுத்து விட சொல்லலாம் ஹாஸ்டலுக்கு. ஒரு நாளைக்கு 7 ஆடு 8 ஆடு வரும், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். ஆள் கிடைக்கல, உங்களுக்கு அறுக்க தெரியுமாண்டாரு. நான் அறுக்கிறேன்னு சொன்னேன். அதுலேருந்து ஹாஸ்டலுக்கு நான் வந்து ஆர்டர் இருப்பேன். ஒரு சின்ன விஷயந்தான், ஹலால் ஹராம் மக்ரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் வந்துட்டு கவனம் செலுத்தணும். அந்த துனியா கல்வி வேற அப்படின்னு சொல்லிட்டு பொதுபோக்க போகும் பொழுது நாம் இங்கே துனியாவில் வாழ்றதுக்கான பயனே இருக்காது. மாணவர்கள் இந்த பள்ளி பருவத்திலேயே இந்த இரண்டையும் இணைத்து கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மார்க்க கல்வியும் இருக்கணும், துனியாவுக்கான கல்வியும் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். நீங்கள் ஒழுக்கம் இருக்கும்போது நீங்கள் வேற பிரச்சாரமே தேவையில்லை, உங்களை பார்க்குறாங்க, எல்லாருமே மக்கள் பார்க்குறாங்க. ஹராம் ஹலால் மக்ரு இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாந்தா, எனக்கு நான் மாவட்ட அதிகாரியாக இருந்தேன், மாவட்டம் ஃபுல்லாக போகிறதுக்கு எனக்கு ஒரு வாகனம் கொடுத்துருந்தாங்க. அந்த வாகனம் வந்துட்டு என் வீட்டுக்கு வராது. என்னுடைய 2 வீலர் ஆஃபீஸில் போயிட்டு அந்த வாகனத்தை எடுத்துட்டு அரசாங்க வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதெல்லாம் அவங்க பார்க்கறதுக்கான ஒரு வழி. நாம் எப்படி இருக்கிறோம், மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன செய்யுது, வீட்டில் ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளை கொண்டு விடுறது கூட அரசாங்க வாகனம் தான் பயன்படுத்தப்படுது. நாம் அப்படி இல்லைங்கிறத அவங்களுக்கு காமிக்கணும். இப்போ இஸ்லாமியர்கள் தான் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தோற்றத்தை நாம் முன்மாதிரியா, ஏன்னா நம்மளே ரொம்ப ரொம்ப கம்மியான சதவீதத்தில் இருக்கிறோம், 4 பேர் பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அதற்கு தகுந்தது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். ரைட். இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, கல்வியை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, எல்லா நிலைகளிலும் நம்மளுக்கு வந்துட்டு உரிமைகள் மறுக்கப்படுகிறது. கல்வி நிலையமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் நம்மளுக்கு தகுந்த விகிதாச்சாரம் இல்லை. இந்தியாவுடைய மக்கள் தொகையிலேயே 20% இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் 5 பேருக்கு ஒரு ஆள் இருக்கணும். 20% இஸ்லாமியர்கள் சொன்னால் தன் மாநிலங்களில் வேண்டாம் விகிதாச்சாரம் கம்மியாக இருக்கலாம், வட மாநிலத்தில் சேர்க்கும் போது 20% இஸ்லாமியர், 5 பேருக்கு ஒரு ஆள். 5 பேருக்கு ஒரு ஆள் வெளிப்படையாக தெரியுதா? அரசு அலுவலகங்களில் 5 பேருக்கு ஒரு ஆள் பார்க்க முடியுதா? இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு. இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு படித்தால் மற்றும் பத்தாது, இருக்கக்கூடிய போட்டிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பரிசு இந்த மாணவர்களுக்கு அப்ப ஒரு ஊக்கமா அமையும். படிக்கிறோம், ஆனா நல்லா படிக்கணும், படிக்கிற காலத்துல நல்லா படிக்கணும், அதிகமான மார்க் எடுத்த நல்ல நல்ல கோர்ஸ்கள் கிடைக்கும், நல்ல நல்ல வேலைகளுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்படும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரி திட்டங்களை நம்ம ஏற்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே நல்ல வரவேற்கக்கூடிய திட்டங்கள் தான். நம்முடைய பாரம்பரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யார், நாம வந்துட்டு இந்த உலகத்துக்கே கல்வியையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்தவர்கள். இஸ்லாம் எவ்வளவு வேகமாக பரவுகிறது. இங்க வச்சு பேசாதீங்க, இந்த நம்ம இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தை வச்சு பேசாதீங்க. உலக அளவில் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு வேகமாக பரவுகிறது, பரவி கொண்டிருக்கிறது. பிரான்ஸ்ல நிறைய சர்ச் மசூதியா மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இஸ்லாம் வந்துட்டு அது இருக்கக்கூடிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவங்களுடைய நடைமுறைகளும் மற்றவர்களுக்கு பிடித்து போயிருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு வேகமாக பரவுனதுக்கு காரணம், இன்னும் பரவி கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நாம் மனதில் வைத்து நம்மளுடைய பாரம்பரியம். இந்தியாவை எடுத்துக்கங்க, இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடி முதல் கல்வி அமைச்சர் ஒரு இஸ்லாமியர் தான். கல்வியில் நாம் கோல் வச்சு இருக்கிறோம். சுதந்திரம் பெற்றதுக்கு சுதந்திரம் பின்னாடி அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டு மந்திரி சபை அமைக்கும் போது முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத். அவருமே இந்த கல்வி நிலையங்கள்லாம் IIT எல்லாம் கொண்டு வந்ததெல்லாம் அவர் தான். அவருடைய முயற்சியில் அந்த உயர்கல்விகளை கொண்டு வந்ததெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. நாம் அதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம அறியாமல் இருக்கிறோம். அறியாமல் இருக்கிறதுக்கான வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே உங்களுடைய மாணவ செல்வங்களுடன் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு சொன்னால், படியுங்கள், திறமையாக படியுங்கள், அதிகமான மதிப்பெண்களை எடுங்கள், அரசு பணிகளுக்கு முயற்சி செய்யுங்கள்.
நீங்கள் உங்களை பார்த்து மற்றவர்களும் பின்னோக்கி வர்றது மாதிரி ஒரு முன்மாதிரியான மாணவர்களாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹ். மிக தெளிவாக சுருக்கமாக நாம் அந்த படிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் ஹராம் ஹலால் பேண வேண்டும். அப்பொழுதுதான் அரசு துறையில் நாம் வந்தாலும் நாம் நீதமாக நேர்மையாக அங்கே இருக்கிற பொழுது நிறைய உதாரணங்களை சொன்னார்கள். அரசாங்கத்தினுடைய அந்த வாகனத்தை கூட பயன்படுத்தாமல் இருப்பது இதெல்லாம் பார்ப்பார்கள். பரவாயில்லை, இஸ்லாம் இவ்வளவு நீதமான நேர்மையான ஒரு ஒழுக்க மாண்புகளை நெறிமுறைகளை சொல்லித் தருகின்றன என்று அதன் மூலமாகும் விஸ்வநாசனம் அவங்களுடைய அந்த சுகபத்திலே நட்பு வட்டாரத்தில் இருந்து சஹாபா பெருமக்களை அழகிய நற்குணத்தோடு உருவாக்கினார்கள். அதை பார்த்து நபியோருடைய அழகிய குணத்தை பார்த்தும் சஹாபாக்களுடைய அந்த அழகான நற்குணங்களை பார்த்தும் நிறைய வேகமாக இஸ்லாம் தீன் பரவியது. அதுபோன்று நாம் கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கம் நிறைவேற்ற வேண்டும், தொழுகை வழக்கம் இருக்க வேண்டும், ஹராமகளால் பேண வேண்டும் என்றெல்லாம் நிறைய சொன்னார்கள். அரசாங்க பதவிகளுக்கும் நம்முடைய சமுதாய மாணவ செல்வங்கள் வர வேண்டும். நான் இளைஞர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவ்வப்பொழுது அழைத்து பேசுவேன். அந்த குரூப் 1, 2, 3, 4 குரூப் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதுங்க, முயற்சி செய்யுங்க. அதற்கு எத்தனையோ விதமான உயர்ந்த பதவிகள்லாம் தயாராக இருக்கின்றது. அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பதற்காக முயற்சி எடுங்கள் என்றெல்லாம் நான் பேசியிருக்கின்றேன். அல்லது இப்பொழுதும் அதைத்தான் சொல்கின்றேன். நமக்கு முன்னால் பேசிய ஜனாப் ஆர் அப்துல் கரீம் MSc அவர்களும் அதைத்தான் உங்களுக்கு வலியுறுத்தியிருக்கின்றார்கள். சமுதாயத்திலே மாணவர்கள், இளைஞர்கள் அரசு சார்ந்த துறைகளுக்கும் வருவதற்கு உண்டான முயற்சிகளை எடுங்கள் என்று உங்களுக்கு மனதிலே பதிவு வைத்திருக்கின்றார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஊரிலிருந்து அதிகமான அரசு அதிகாரிகள் உருவாவதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. அரசாங்க வேலைகளிலே பங்கெடுப்பதற்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்கள், அடுத்தபடியாக மதுரை அண்ணா நகர் ஆடிட்டர் ஜனாப் சுல்தான் அலாவுதீன் BCom ITP ஆடிட்டர் அவர்கள் ஜனாப் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை இருக்கின்றார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மாத்தூர் முஸ்லீம் மற்றும் சமூக நல அறக்கட்டளை சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா. சாதனைன்றது இப்போ 10th 12th மார்க் எடுத்தவங்களுக்கு. சாதனைக்கும் வெற்றிக்கும் வித்தியாசம் இருக்குது. என் கருத்து இது. நீங்கள் பெற்றது வெற்றி தான், சாதனை இல்லை. சாதிக்கிறதுக்கு இன்னும் வயசு நிறையா இருக்குது. வெற்றின்றது தனக்காக மட்டும் ஓடி ஜெயிக்கிறது வெற்றி. சாதனை எப்போ நடக்கும்னா இன்ஷா அல்லாஹ்வோட கிருபையில் 50-60 வயசில் நடக்கும். நீ வாழ்ந்ததுக்கான அடையாளமாக 4 பேருக்கு நல்லது செய்யும் போது தான் சாதனை. இது என்னோட சொந்த கருத்து. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். இது ஒரு கவிஞரோட கருத்து. நீங்கள் 10th எக்ஸாம் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கான பாதை கரெக்டாக செலக்ட் ஆகும். 12th எக்ஸாம் முடிக்கும் போது உங்கள் பயணம் செலக்ட் ஆகும். இப்போ 10th முடிச்சுட்டு மார்க் எடுத்துட்டீங்க, 500க்கு நான் 490 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, தேர்டு குரூப்பு அப்படின்றத டிசைன் பண்ணுறது 10th தான். அது பாதை. பயணம் 12th ஸ்டார்ட் ஆகும். நீ எந்த படிச்சியோ அதை இன்ஜினியரிங், இது மெடிக்கலு, இவர் ஆடிட்ரு, இது லா, இது இப்படின்னு பயணம் பண்ணுறது 12th. அப்போ 10th 12th ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடத்துல நீங்கள் சரியான மார்க் எடுத்து சரியான திசையில் பயணம் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் நினச்சே இன்ஷால்லா அடைய முடிகிற சூழ்நிலை உருவாகும். இதுக்கு 4 பேர் முக்கியமான காரணம். ஆக்சுவலாக உங்கள் லைஃப்பில் எல்லாத்துக்கும் மேலே இறைவன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம வாழ்வியலில் அம்மா மாத்தான்னு சொல்லுவாங்க. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதா. அந்த தாய் அம்மாவாக
சகோதரியாக, மனைவியாக, குருவாக, தோழியாக என்று பல நிலைகளில் நம்மோட வாழ்வியலில் கலந்திருப்பாங்க. அதிலும் அம்மா என்பவள் மறு ஜென்மம் என்று போற்றப்படும் உனது பிறப்பு, உனக்கான முதல் ஆசிரியர். ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் உங்கள் பள்ளி ஃபீஸை வந்து உங்கள் அம்மா அப்பா எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமா? அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு அந்த காசை சம்பாரித்து நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்கன்றது நமக்கு தெரியுமா? தெரிய விட மாட்டாங்க. என் பிள்ளைக்கு தெரிஞ்சால் கஷ்டப்படுவான். எத்தனையோ தாய் நகையை விற்று, நகையை அடமானம் வச்சுட்டு உங்களுக்கு ஃபீஸை கட்டிட்டு ஒரு கல்யாணம் காட்சிக்கு போகும்போது நகையே அணியாமல் போயிட்டு மனக்கசப்போட உங்கள் அத்தா கிட்ட வந்து நீங்கள் தான் ஒன்றும் வாங்கி தர மாட்டீங்க, எங்கள் அப்பா அம்மா போட்ட நகையும் வாங்கி அடகு வச்சிடுறீங்க, வித்துடுறீங்க என்று கண் கலங்குறாங்களே, அந்த தாய்க்கு நீங்கள் செலுத்த போகிற பரிசு என்ன? அவருக்கு அடுத்து பித்தா, தந்தை, அவருக்கு பாவம், அவருக்கு வந்து உங்ககிட்ட அன்பை வெளிப்படுத்தவே தெரியாத ஒரு ஜென்மம் அது. எங்கள் அத்தா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாருங்க, அவருக்கு வேற வேலையே இல்லை. அன்பை வெளிப்படுத்த தெரியாத ஒரு ஜின்னம். வேலைக்கு போய் இலி ஏச்சு பேச்சு அவ்வளவும் வாங்கி அந்த காசை சம்பாரிச்சு ஃபீஸ் எப்படி கட்டுறோம், குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம் அப்படின்ற விஷயங்களை உங்கள் அம்மாட்ட கூட தெரியாமல் மறைச்சு எத்தனையோ வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்களை அடைகிறாங்களே. ஏன் என் பிள்ளை வருவான், என் தலைமுறையை தாங்கி பிடிக்க நாங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அவன் போக்குவான் என்று. நமக்கான வேலை மாணவ பருவத்தில் படிப்பு மட்டும்தான் ஆயுதம். நடுத்தர வீட்டு பிள்ளைகளுக்கு ஆயுதம் நம்ம அத்தா அம்மா கோடீஸ்வரன் வீட்டில் படைச்சிருந்தா நம்ம டக்குன்னு போய் முதலாளியாக உட்காந்துடலாம். இந்த அத்தா வாழ்க்கையெல்லாம், லியாகத்தா வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சு பாருங்க. இன்னைக்கு அவங்க சமுதாயத்தில் பெரியவராக இருக்காங்க, தொழில் பண்ணுறாங்க, ஐக்கிய ஜமாத்தில் தலைவராக இருக்காங்க. அவங்க அத்தா அம்மா யாரும் அவங்களுக்கு கொடுக்கல. அப்படி எத்தனையோ பெரிய மனிதர்கள் இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க. வலியும் வேதனை கடந்து தான் இன்னைக்கு வெள்ளை வேட்டை சட்டி கட்டி உங்கள் முன்னாடி ஒரு தலைமை அழைப்பாளராக விருந்தினராக உட்காந்துருக்காருன்னா காரணம் அதுதான், உழைப்பு. அடுத்து வந்து நம்ம எவன்ஸ் பார்க் ஓனர், சாதாரண குடும்பம், சவுதியில் 4 ஆல்டர்னேட்டிவோட கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு சென்னை வெளிநாடு முதற்கொண்டு வந்து உணவகம் வச்சு நடத்தி வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் சிந்தனையில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறது தான். மாற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. தொழில்னா தொழில், ஆனால் அவங்ககிட்ட தொழில் வாய்ப்பு இருந்தது. நமக்கு இன்னைக்கு தேதியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு தான் ஆயுதம். படிப்பை கையில் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆசிரியர் இவரோட பங்கு நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏணி தோணி ஊறுகாய் ஆசிரியர். கருவறையில் உயிர் ஜனனமாகுது, வகுப்பறையில் அறிவு ஜனனமாகுது. அங்கே உயிர் பிறக்குது, இன்சார்ஜ் அம்மா. இங்கே அறிவு பிறக்குது, இன்சார்ஜ் ஆசிரியர். லஞ்சம் இல்லாத ஒரே தொழில் ஆசிரியர் தொழில் தாங்க. அது எப்படியா? நீ கொடுக்க வேண்டிய லஞ்சம் என்ன தெரியுமா? அந்த டீச்சர்ஸ்க்கு நீ நல்லா படித்து மேலே வர்றது தான். இப்போ யூடியூப்பில் ஸ்கூல் யூனிஃபார்மோட பார்க்குறோம்ல, ஷார்ட்ஸில் ஸ்கூல் அரட்டை அடிக்கிறது, ஆசிரியரை கேலி பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது. ஒழுக்க சீர்கேடான விஷயங்கள். அதை பார்த்து நம்ம ரசிக்கிறோம். ரசிச்சுட்டு கடந்து போகாமல் அங்கேயே தேங்கி டிராகனா டியூடா மாறிட்டு 10th 490 மார்க் எடுத்தானே 11th சொதப்புறான். 12th 560 மார்க் அடித்தானே காலேஜில் வந்து டிராகனாக மாறுறான். அப்போ சூழல்கள் வந்து வரத்தான் செய்யும். இறைவன் வந்து நல்லதையும் படைச்சிருக்கான், கெட்டதையும் படைச்சிருக்கான். ரெண்டையும் நீ ஹேண்டில் பண்ணி வா அப்படின்னு நம்ம கண் முன்னாடி காட்டுறான். நம்ம ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நாங்கள் என்ன படிச்சுட்டுலாம் என்ஜாய் பண்ணக்கூடாதா, காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடாதா? இதெல்லாம் கேட்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கேட்க நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு உதவாது. டீச்சர்ஸுக்கு என்ன ஆத்திரம்? உங்கள் டீச்சர்ஸ்க்கு என்ன ஆத்திரம்? நீங்கள் படித்தா படிங்கப்பா, படிக்கலைன்னு போங்கப்பான்னு போயிடலாம். ஆனால் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதை விட மேலான சந்தோஷம் தான் பெத்த பிள்ளை
நல்ல மார்க் எடுத்திருந்தா என்ன சந்தோஷப்படுவாங்களோ அதே சந்தோஷப்படுவாங்க. நம்ம அம்மா அப்பாவோட பக்கத்து வீட்டு பையனை கம்பேர் பண்ணுவாங்க. என்ன 490 மார்க் வாங்கியிருக்கா, இல்லை அவன் 491 மார்க் வாங்கியிருக்கானாடான்னு. டீச்சர்ஸ் மட்டும்தான் பண்ண மாட்டாங்க. அந்த டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு படிச்சிட்டிங்கன்னா நல்லா வந்துடலாம். குடிசைவாசி முதல் கோடீஸ்வரன் வரை பணிகிற ஒரே இடம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அப்புறம் டீச்சர்ஸ்கிட்ட தான். காசு வச்சுருந்தா படிப்பு வந்துடுமா? டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்கணும், சுவாமி நல்லா ஐயா நல்லா படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸ் போய் கேட்கணும். அந்த மாதிரி உன்னதமான தொழில் இந்த ஆசிரியர் தொழில். கடைசியாக எல்லா புகழும் இறைவனுக்கே. எத்தனை விளையாட்டுக்கள் ஒருவனை கலெக்டர் பிள்ளையாக, கோடீஸ்வரன் பிள்ளையாக, ஏழையின் பிள்ளையாக, விவசாயி கூலியின் பிள்ளையாக எத்தனை படைப்புகள் இறைவன் விதித்த விதியில். ஆனால் யாரையும் ஸ்பெஷல் மூளையுடன் இவர் கலெக்டர், இவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், இவர் ஜட்ஜ், இவர் அட்வொகேட் அப்படின்னு அல்லாஹ் படைக்கிறதில்லை. படைக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மூளை தான், ஒரே மாதிரி மூளை தான், இவ்வளவு மூளை தான். அதை அவங்கவுங்க எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்கு. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு டாக்டர் வந்து சின்ன லெவலில் கிளினிக் வச்சு நடத்தி ஃபீஸ் வாங்குவார். அதே எம்பிபிஎஸ் படிப்பை ஒரு டாக்டர் படிச்சுட்டு பெரிய லெவலில் ஒரு கன்சல்டேஷனுக்கு லட்சரூபா வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம படிக்கும்போது அந்த படிக்கிற முறைகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி நமக்கு இந்த வயசில் இருந்ததுன்னா எதையும் சாதிக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? படிக்கல. ஒரு 10th ஸ்டூடெண்ட் இருந்துறீங்க, யாருப்பா இருக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். நம்ம உடம்புக்கும் மூளைக்கும் சக்தி இருக்கிறதுக்கு 8 மணி நேரம் தூக்கமே போதுமானது. 24ல் 8 போச்சுன்னா மிச்சம் 16 மணி நேரம். நீ காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூல் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு தேவை 8 மணி நேரம். அப்போ 16ல் மறுபடியும் 8 கழிச்சா மிச்சம் 8. இந்த மிச்சம் 8 மணி நேரத்தில் காலை நேரம் மினிமம் 3 hours படிச்சிட்டேன்னா 4 to 7 5 to 8 தகஜத் தொழுதுட்டு 3 hours படிச்சுட்டேன்னா காலை படிப்பு நீ 3 மணி நேரமோ 2 மணி நேரம் படிச்சேன்னா ஈவினிங் 3 மடங்கு படிக்கிறதுக்கு சமம். நமக்கு காலையில் மட்டும்தான் உடம்பு மனசும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும், மைண்டு பிரிஸ்காக இருக்கும். 2 மணி நேரம் படிக்கிற படிப்பு 6 மணி நேரம் படித்த சோர்ஸ் போய் உன் மைண்டில் ஸ்டோர் ஆகும், மறதி இருக்காது அந்த படிப்புக்கு. 8 மணி நேரத்தில் காலையில் 3 மணி நேரம், மிச்சம் 5 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம், மிச்சம் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்தில் விளையாடு, ஆக்கப்பூர்வமாக செயல்படு, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாரு, எல்லாம் கிடக்காம ஃபோனை தூக்கி தூரம் வச்சிரு. ஃபோன் வந்து ஒரு போதை வஸ்து தான் இன்னைக்கு தேதியில். எல்லாம் கிடக்காம பார்த்துக்கோங்க. ஃபோன் வந்து உங்கள் மனோபாவத்தை மாற்ற ஒரு அசுரன் அரக்கன். ஃபோனை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு பிள்ளைகள்கிட்ட ஃபோனை கொடுக்கும்போது கண்ட்ரோலாக இருந்துக்கங்க. நம்ம கவனம் அதிகப்படியாக பிள்ளைங்க மேலே ஃபோன் அவங்க யூசேஜ் பண்ணும்போது இருக்கணும். 12th வரைக்கும் தயவு செஞ்சு ஃபோன் வாங்கி கொடுக்காதீங்க. அந்த ஃபோனில் முன்முகம் இருக்குது, நீ எப்படி பார்க்குறியோ அப்படிதான் அந்த ஃபோன் உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் மனோபாவத்தை மாற்றும், உன் மனோபாவத்தை அழித்து உன்னோட மூளையை சிதறடிக்கும், படிப்புலேருந்து கவனத்தை சிதற விடும். தயவு செஞ்சு நல்லா படிங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் சார். அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமாக நிறைய செய்திகளை ஆடிட்டர் ஜனாப் சுல்தான் அலாவுதீன் சார் அவர்கள் மாணவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை மாணவர்கள் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொன்ன பிரகாரம் அந்த நேரத்தினுடைய மேலாண்மை என்று சொல்வார்கள். நேரத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். சுருக்கமாக ஒரு செய்தி சொன்னார்கள், செல்போனை கொஞ்சம் தூர வச்சுட்டாவே முன்னேறிடலாம். இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாக நினைக்கிறது எல்லா வீடுகளையும். பிறந்த குழந்தை முதலுக்கொண்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தா பிறந்த குழந்தை ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
அந்த செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அது பிடிக்கலாம் அழுகுது, கொடுத்தா அப்படி ஹாப்பியாக இருக்குது. இப்போ அதாவது இன்னைக்கு செல்ஃபோனுடைய ஆதிக்கம், அது சாப்பிட்றதுக்காக கொஞ்ச நேரம் பார்க்கட்டும் சொல்லி ஆரம்பித்து வைப்பது, அது கடைசி வரை அது செல்ஃபோனை விட்டு அதை பிரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்ன ஆகுதுன்னு சொன்னால் மூளை ரொம்ப எஃபெக்ட் ஆகி படிக்க விடாமல் கேம்ஸ் என்றெல்லாம் போய் தங்களுடைய நேரங்களை வீணடித்து விடக்கூடிய ஒரு சாதனமாக செல்போன் ஆகிவிடக்கூடாது என்பதையும் தெளிவாக பதிவு வைத்திருக்கின்றார்கள். அந்த மெசேஜை செய்தி நம்ம ஒரு கூட்டத்தில் ஒன்று கூடுகின்றோம், பல செய்திகள் சொல்லப்படுகின்றன சொன்னால் அந்த செய்திகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்ன மெசேஜ் சொல்லப்படுகிறது நம்முடைய மனதினை பதிவு வைத்து அதை செயல்படுத்துவதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. அந்த செல்போன்களிலிருந்து நாம் எந்த அளவுக்கு தவிர்த்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் வெற்றி மாணவர்கள், இனிமேல் தான் சாதனை மாணவர்கள் சொன்னார்கள். சரியான கருத்து. நீங்கள் சாதனை மாணவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் செல்போனில் இருந்து எந்த அளவுக்கு நீங்கள் தவிர்ந்து தூரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உண்மையிலேயே சாதனை மாணவர்களாக ஆகலாம். அற்புதமான கருத்துக்களை சொன்ன சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக மதுரை மாவட்ட ஐக்கிய ஜமாத் முஸ்லிம் ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் அல்ஹாஜ் எஸ்ஏ லியாக்கத்தில் அல்லாஹ் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை வருமாறு உங்கள் அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையோனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கே இருக்கக்கூடிய அனைவர் மீதும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தித்து, இந்த சாதனை மாணவர்கள் அப்படின்னு சொல்லி பரிசளிப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கு முதலில் ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நல்ல முன்னெடுப்பு. அடிக்கடி இப்பெல்லாம் ஜமாத்துங்கிறது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அசரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது, பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிறது, வெள்ளை அடிக்கிறது, நோன்பு கஞ்சி ஊற்றுறது, அது கூட இப்போ தான் 30 கஞ்சி எல்லா பள்ளிகள்லையும் காய்ச்ச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாங்கள்லாம், எனக்கெல்லாம் வயசு ஒரு 73. எங்களுடைய சிறுபிள்ளை காலங்களில் இதெல்லாம் எங்கள் ஊரை மாதிரி வண்டியூர் மாதிரி இருந்த கிராமம்தான், சின்ன கிராமம். அப்போல்லாம் எப்படியெல்லாம் என்னன்னா நிறைய பேர் விவசாயிகள் தான் உள்ளதானே, விவசாய குடும்பங்கள், விவசாய ஊர், இதெல்லாம் பெரிய விவசாயம் செய்து பெரிய நெல் பேட்டையில் நெல் கடை வைத்த இந்த ஊருக்காரர் கூட ஒரு நெல் கடை வச்சுருந்தார். அப்போல்லாம் பெரிய அதிசயமாக பார்ப்போம், மாத்தூரில் ஒருத்தர் நல்லா பிறந்தார், அவர் நெல் கடையெல்லாம் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரியான வளர்ச்சி பெற்ற ஊரில் இன்றைய சமுதாய கல்வியும் நம்முடைய தீன் கல்வியும் கொடுக்கக்கூடிய அளவில் 3 மதரசாக்கள் எனக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த மாத்தூரில் அது ஒரு பெரிய பாராட்டத்தக்க விஷயம். இந்த தீன் கல்வியை ஏன் சிறுபிள்ளைகளிடம் அதிகம் கற்பிக்க வேண்டும் என்ற கருத்தை எனக்கு முன்னால் பேசிய அனைவருமே நல்லா எடுத்துரைத்தாங்க. அது ஆடிட்டர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, சாதனை வேறு வெற்றி வேறு. அருமையான சிந்தனை. அதே மாதிரி நமக்கு முன்னால் பேசிய மாவட்ட சுகாதார அதிகாரி அவர்கள் நேர்மையை பற்றி பேசினார்கள். இதெல்லாம் எதுனா நம்ம வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா கடைபிடிக்கணும். நம்ம சின்ன பிள்ளைகளை கேட்கறது நம்ம வாழ்வியலில் கொண்டு வரணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான கருத்துக்களை கேட்க விடுறது. சொன்ன மாதிரி சாதனை படைத்த வெற்றி பெற்ற மாணவர்களில் சாதனை படைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய அப்துல் கலாம் ஒரு சாதாரண மரக்காயர், அதாவது மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட தந்தைக்கும் தாய்க்கும் மகனாக பிறந்து கல்வியின் மூலம் அவர் ஒரு பெரிய சாதனை செய்து அதன் மூலம் அரசியலில் யாரும் எட்டாத உயரத்திற்கு இந்திய நாட்டின் முதல் குடிமகனாக பணி செய்தார் என்றால் அது அப்துல் கலாம் ஒருவரால் தான் அது இந்த சாதனையை எட்ட முடிந்தது. உண்மையா இல்லைங்களாங்க? ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்க தான் போய் ஒரு ஜனாதிபதி ஆக முடியும். அரசியல்ல இருந்து அந்த பயணம் தொடங்கும். எங்கேயாவது ஒரு முதல் மந்திரியாக இருந்திருப்பாரு, அல்லது எங்கேயாவது ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார், அல்லது அங்கே மந்திரியாக இருந்திருப்பார். அப்படி ஆள்கள் வகித்த பதவியை
ஒரு படிப்பின் மூலம் தன்னுடைய சாதனையின் மூலம் அந்த நிகழ்ச்சியை நகர்த்தி காட்டியிருக்கார். பிள்ளைகளா உங்களுக்கு தான் அது எப்படின்னா, அவர் சின்ன பிள்ளையிலிருந்தே அதை தொலைநோக்க பார்வையோடையே பார்த்து 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 அதை வளர்ந்து அந்த இடத்துக்கு போய் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக அவர் வர்றதுக்கு அது சாத்தியமாயிடுச்சு. எல்லாம் மனசில் எடுத்துக்கிறணும், நம்மளாலே முடியும், நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற காலத்தை இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துறது. அதை இந்த பள்ளி நிர்வாகம் நல்லா செஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், சிறு பிள்ளைகளில் சில பிள்ளைகள் சேட்டை செய்யும். அது அப்புறம் அதுக்கு உதாரணம் யாருன்னா எடிசன். இன்னைக்கு இந்த லைட்லாம் நம்ம போட்டு உட்கார்ந்துருக்கோம்னா எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் பள்ளிக்கூடம் போகையில் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க லாயக்கற்ற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்திலிருந்து திருப்பி அனுப்பப்படுறார். அப்படி அனுப்பப்பட்ட ஒருவர் இன்று அவர் இறந்து எத்தனையோ வருடங்கள் ஆகிருது. எத்தனையோ நான் எங்கேயோ நம்ம கண்ணு கட்டாத தூரத்தில் பிறந்தவர். ஆனால் அவரை மருத்தூர்ல இந்த இடத்துல நம்ம நினைவுற வேண்டிய நிலையில் இருக்கோம் பாருங்க. அவர் செய்த சாதனை, இந்த பல்பு வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இன்னும் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடிச்சிட்டு போனார். அது மாதிரி தன்னுடைய மூளை, தன்னுடைய செயல் எதை நோக்கி போகிறதோ அதை நீங்க அதை கரெக்டா செஞ்சா அதுல வெற்றி பெறலாம், அதை சாதனையாளராக்கலாம். சாதனை என்பது ஜனாதிபதி ஆகிறது மாத்திரமல்ல, எங்களை போன்ற வியாபாரத்திலும் சாதனை படைத்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதற்கு உதாரணம் பிஎஸ்ஏ ரஹ்மான், கிழக்கர ஹாஜியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சாதாரண கொழும்புக்கு ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு போனவர், கொழும்பில் ஒரு ஹோட்டலில் டேபிள் துடைக்க போனவர், மாஸ்டரா கூட போலீங்க. அவர் இந்தியா மட்டுமல்ல, அயல் நாடுகளில் துபாயில் 17 தொழில்கள். அவர் பேர அவங்க கம்பெனி எங்கும் தமிழ் ஆட்கள் இருக்க வேண்டும் நினைச்சு அப்படி நம்ம ஆளுகளை சமுதாயத்தை முன்னேற்றினார். அது ஒரு சாதனை தான், அவர் செய்த சாதனை. எல்லாமே தன்னுடைய சிந்தனை, செயல், உழைப்பு, திறன்ல தான் இருக்கு. அதை நேர் வழியா கொண்டு வரணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் நிறைய சைத்தான்களால் சொல்லுவாங்கல்ல, அஜர்த்துமார்கிட்ட கேட்டால் சைத்தான். ஆனால் அதே மாதிரி நம்மளை கொண்டு போய் வெளியில் இழுத்து விடுது. நிறைய நம்மளா நல்லா நடக்கணும்னா கூட விட மாட்டேங்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம நேர் வழியில் பயணப்படணும். நம்மளுடைய தொழிலாக இருந்தாலும் ஹலாலா செய்யணும். ஹராமில் வர்ற வருமானம் நமக்கு சாதகமாக இருக்காது, நம்மளை நல்ல நிலையில் கொண்டு வைக்காது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல பிள்ளைகள்கிட்ட விதைக்கணும். பெரியவங்களும் அதை கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு ஹராம் கலால் பற்றி இந்தியாவில் ஒரு ஆட்சி ஏற்படுது. அதாவது நம்மளுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடி காந்திகிட்ட சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. காந்திகிட்ட நிருபர்கள் போய் கேட்குறாங்க, மகாத்மா காந்திகிட்ட, இந்தியாவினுடைய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? உமர் அலி அல்லா அவர்கள் ஆட்சியை போல் இருக்க வேண்டும். காந்தி சொல்றாருங்க, நம்ம ஒரு ஹஜரத் சொல்லலை, அபுல் கலாம் சொல்லலை, ஒரு ஜஹாங்கீர் ஒரு பிரதமராக இருந்தவர் அவர் சொல்லலை, யாரும் சொல்லலை. மகாத்மா காந்தி சொல்றார், உமர் போல் ஆட்சி நடத்த வேண்டும். அவர் மட்டும் சொல்லிட்டு, டெல்லியில் ஆம் ஆத்மியின் கட்சி ஆரம்பித்தவர் ஒரு முதல் மந்திரி ஆகும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த டெல்லியினுடைய ஆட்சி எப்படி இருக்கணும்? உமர் அலி அல்லாவுடைய ஆட்சியை போல் இருக்க வேண்டும். ஏன் எல்லாரும் உமர் அலி அல்லாவுடைய புகழை எங்கேயோ பிறந்து எங்கேயோ நடத்தின அந்த ஆட்சியாளரை இங்கே எப்படி போல்றாங்க? ஆனால் அவர் அவ்வளோ நேர்மையாக நடத்தினார். அவங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவர் ஜனாதிபதியாக இருக்கார். அவருடைய ஜனாதிபதி பறந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் சிரியாங்கிற ஊரில் நம்ம இஸ்லாம் பரவி இருக்கு. அங்கே அவர் பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்காரு. அந்த நாட்டு மக்கள்லாம் எங்களுடைய ஜனாதிபதியை பார்க்கணும், நாங்கள் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அங்கே இருக்கிற கவர்னர் இவருக்கு அழைப்பு விடுறாரு. இவர் குதிரையில் ஏறி பயணப்படுறாரு. அப்போ குதிரை ஓட்டிக்கிட்டு சொல்கிறாரு, நீண்ட தூரம் போகிறோம், நீ 1 மணி நேரம் குதிரையில் 2 மணி நேரம் உட்காரு,
நான் குதிரையை நடத்திட்டு வர்றேன், நான் 2 மணி நேரம் குதிரையில் உட்காருவேன், நீ நடத்திட்டு வரணும்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நாட்டை போய் சேர்ந்துடுறாங்க. அந்த நாட்டு எல்லையில் வரையில் குதிரையில் உட்கார்ந்து இருக்கிறவரா வர்றாரு, அந்த வழி நடத்துகிறவருக்கு காவலாளியாக வர்ற குதிரை ஓட்டி. அப்போ அவர் அந்த நாட்டு எல்லையில் இறங்க போகிறாரு. இல்லை நீ சொன்ன அந்த டைம் முடியலை, அதனால் நீ தான் அதில் வரணும், நான் இப்படியே வர்றேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவர் எவ்வளோ மறுக்கிறாரு, இல்லை நான் அப்படி தான் நீ அதுவரை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் 13-14 இடத்துல கிழிந்த உடை பூரா தச்சு போட்டிருக்காரு. அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நாட்டு மக்கள் போன உடனே இந்த ஜனாதிபதி வந்துட்டாருன்னு சொல்லி அவரை சொல்கிறாங்க. அவருக்கு மேலே இருக்கிறவருக்கு என்னடா இது நம்மளை போட்டு சொல்கிறாங்கன்னு பறக்குன்னு பயந்து இறங்கி, இல்லைங்க அவர் தானே அவங்கள அடிக்க போகிறாங்களா, எப்படா ஜனாதிபதியை நடக்க விட்டு நீ ஏறி வர்ற அப்படின்னு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இல்லை அவருடைய இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்தோம். எவ்வளோ நேர்மை பார்த்தீங்களா, நினச்சி பாருங்க. நம்மளா இருந்தால் என்ன செய்வான், ஊர் வந்துருச்சுடா இறங்குடா நான் போய் ஏறிக்கிறேன்னு சொல்ல மாட்டோமா? எவ்வளவு அதைத்தான் அதை காந்தி அதை மனசில் வச்சிருக்கிறார். இந்த நேர்மை வேணும். அதனால தான் அவரை இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி நடந்தார் பாருங்க. எத்தனையோ சஹாபாக்கள் நடந்திருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், டைம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் எனக்கு சொல்லிக்கிறேன். அவருடைய மகனுக்கு ட்ரௌசர் இல்லையா, கிழிஞ்சு போயிடுச்சு. அவர் ஜனாதிபதியாக இருக்காரு. அவர் அரசாங்கத்தினுடைய பொக்கிஸ்தார் இருப்பாங்கல்ல, காரியதரிசி, நம்மகிட்ட சொன்னால் பொருளாளர்கிட்ட போய் அடுத்த மாதம் சம்பளத்தில் கழிச்சுக்கிறோம், என் மகனுக்கு ஒரு ட்ரௌசர் வாங்கன்னு காசு கொடுன்னு கேட்டிருக்காரு. அடுத்த மாதம் வரை நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு என்ன நிச்சயம், எப்படி நம்பி கொடுக்குறதுன்னு கேட்டாராம். இவ்வளோ ஒரு அற்புதமான அரசாங்கத்தை நடத்தியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த வழியில் வந்த நம்ம சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் எல்லா மார்க்கங்களையும் விட ஏன் இவ்வளவு அருமையான 14 பேரோட ஜியாரத் பண்ண இந்த சமுதாயம் இன்று உலகத்தில் 1/3 பங்கு, ஏன் என்ன 2 சொல்ல போனால் பாதி பங்காக மாறிக்கொண்டிருக்கிறதுனா அதனுடைய கருத்து, அதில் இருக்கிற குர்ஆனை உள்வாங்கியவர்களுடைய பிடிப்பு நம்ம சமுதாயத்தை போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் கொஞ்சம் பின்னால் தான் போய்கிட்டு இருக்கோம். கல்வியிலும் சரி, நம்மளுடைய ஒழுக்க நடவடிக்கையிலும் சரி, இதை நாம் சமுதாய மக்கள் எல்லோரும் சேர்ந்து மாற்ற வேண்டும். அதற்கு நம் பெரியவர்களும் முன்னெடுக்க வேண்டும். நிறைய விஷயங்களில் ஹலாலை பேணுங்க. நம்ம ஒரு மனசில் ஒரு கட்டுப்பாடு வைங்க. அவர் சொன்னார், நான் ஆபீஸ் ஜீப்பில் போகிறதில்லை அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் நம்ம ஆளுகளே அப்படி இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அவர் கோச்சுக்கிட்டாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, அப்படி இல்லைங்க. இல்லை, நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஒருவர் நான் 45 வருஷமாக அரசாங்க கான்ட்ராக்டருங்க. என்னுடைய தொழிலே லஞ்சம் கொடுத்து செய்கிற மனசார சொல்கிறேன், அதை செய்யக்கூடாதத அந்த தொழில் நேச்சர் அப்படி இருந்தது. வேறு வழி இல்லை. இப்போல்லாம் நாங்கள் அதிலேருந்து வெளியே வர்றோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி வந்துட்டோம். இப்போ எங்களுக்கெல்லாம் அங்கே கவர்மெண்ட்டில் என்ன வரான், இப்போ காசே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் தொழிலில் கூட வளர விட மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பக்கம் தனியாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தார். அவர் பேர் சொல்லி அவர் கண்ணியத்தை குறைக்க விரும்பலை. ஹைவேஸில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே நல்லா தொப்பி வச்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தார். நல்லா இருந்தார். ஆஹா, காசு யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டார். நல்லா அப்படியே ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அப்புறம் அவர் பிள்ளை நிப்பாட்டிக்கிட்டார். என்னன்னா கான்ட்ராக்டர் வந்தோடனே எல்லாரையும் அவங்க ஆஸ் யூஸ்வலாக போயிடுவாங்கள்ல. நான் என்னுடைய பில்லு நிற்கிது. அவர்கிட்ட போகிறேன். பேரை சொன்னால் அசிங்கமாக போயிருங்கிறக்காக தான் நான் சொல்லலை. அது வேண்டாம். அது ஒரு மனிதரை தரம் தாழ்த்த விரும்பவில்லை. பிள்ளை நிப்பாட்டிக்கிட்டாருங்க. நான் போகிறேங்க. என்னங்க நீங்கள் தான் சொன்னீங்க ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்து இதெல்லாம் நிப்பாட்டிட்டேன், வாங்கினதே ஹராம்னு தெரியாமல் வாங்கிட்டேன், அல்லா அப்படியே அல்லா அப்படி இல்லைத்தா. நிறையா
பிள்ளைகள் வந்து டொனேஷன் கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் இப்படி வாங்கி அப்படி கொடுக்க போகிறேன். தப்புங்க அது. நீங்கள் வாங்கி நீங்கள் கையில் இருந்து கொடுங்கன்னு சொன்ன ஹதீஸை உங்களுடைய கட்டளையை இன்னொருத்தட்ட வாங்கி நீங்கள் தர்மம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்களுடைய பொருளில் நீங்கள் ஜக்கா சதக்கா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் ஓட்டுக்காரங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை ஏற்றா நேரம் சொல்ல வேண்டிய எனக்கு என்ன பர்சன்டேஜ் நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சண்டை வந்துருச்சு எனக்கு. அவருக்கு பெரிய சண்டைங்க. எப்படி அப்படி பேசலாம்னார். அப்படிதான் பேசுவேன் உனக்குன்னா, நீ அப்படி பேசுனா நானும் பேசினேன், கொடுக்கத்தான் போகிறேன், அதை கேட்டு வாங்க வேண்டிய அது என்ன பெரிய 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 பிரச்சனை. அதனால் உள்ளொன்று வைத்து நடக்காமல் முடிந்த அளவு நேர்மையாக நடக்கணும், ஹலாலான சம்பாத்தியம் பண்ணணும், அதில் வாழணும்னு நம்ம பிள்ளைகளுக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைய அது பதிஞ்சு நடங்க. நம் வாழ்க்கையில் மிக உயரமான இடத்துக்கு நம்ம செல்லலாம். அதற்கு எத்தனையோ நிறையா சாட்சிகள் இருக்குது, நேரம் காணலை. ஏன்னா அவங்க பெரியவங்க நிறையா பேச வேண்டியிருக்கு. இதோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து என்னை அழைத்தமைக்கு எங்களுடைய மதுரை மாவட்டம் மதுரை முஸ்லீம் ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக மீண்டும் நன்றி கலந்த சலாத்தினை தெரிவித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்ஹம்துலில்லாஹ். சுருக்கமாக நிறைய தகவல்களை உள்ளத்திலே பதிவு வைத்திருக்கின்றார்கள். இங்கு பேசிய அத்தனை பேர்களுமே இந்த மாணவ சமுதாயத்துக்கு சொன்ன விஷயங்கள், மெசேஜ்கள் நிறைய. அதில் நாம் நேர்மையோடு நடக்க வேண்டும், ஒழுக்கத்தோடு இறையச்சத்தோடு. இப்போ ஒவ்வொரு ஜமாத்திலும் இது போன்று அறக்கட்டளைகள் ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லா மஹல்லாவிலும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. காரணம், அப்பொழுதுதான் அந்த பள்ளி சார்ந்த அந்த டியூஷன் சென்டர் எல்லாம் இருக்கிற பொழுது தொழுகை வழக்கம் எல்லாம் அவர்களுக்கு சரியாக இருக்கும். இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போய் டியூஷன் படிச்சுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு தொழுகையெல்லாம் மிஸ் ஆயிடும். அப்போ அந்த பள்ளியுடைய சார்ந்த அந்த மஹல்லாவில் அந்த ஒரு அமைப்பு இருக்கிற பொழுது, நிச்சயமாக அந்த சூழ்நிலை இருக்கிற பொழுது தொழக்கூடிய அந்த சூழ்நிலை எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஹராம் ஹலால் பேண வேண்டும், நேர்மையாக இருங்க, ஒழுக்கமாக இருங்க. குறிப்பாக இன்று நிறைய நம்மை வழியெடுப்பதற்கு நிறைய செல்போன்கள் மூலமாக நிறைய இருக்கு. நம்மளுடைய சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் நிறைய தேவை. ஹராமான விஷயங்களுக்கு, போதை போன்ற விஷயங்களுக்கு போயிடவே கூடாது. அது போன்ற நண்பர்களோடு சேர்ந்துடவும் கூடாது. நம்முடைய நல்ல நண்பர்களோடு நட்பு வட்டம் நன்றாக இருக்க வேண்டும். தொழில் வழக்கத்தோடு இறைச்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த நண்பர்களோடு நம்முடைய நட்பு வட்டம் இருக்க வேண்டும். நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்க வேண்டும். நேர்மையோடும் நீதத்தோடும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கல்வியில் நம்ம முயற்சி எடுக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிறைய கருத்துக்களை நமக்கு முன் பேசியவர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது நிறைவாக நாம் நிறைவு பகுதிக்கு சிறப்புரை நாம் எல்லோரும் அவளோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய சிறப்புரைக்கு அமர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது கடைசியாக மதுரை மாவட்ட முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் தலைவர் அல்ஹாஜ் லியாக்கத் அலி அவர்கள் பேசிய அந்த கருத்துக்களும் அற்புதமான கருத்துக்கள். அதை இந்த மாணவ செல்வங்கள் உள்ளத்திலே பதிவு வைத்து அதையும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அடுத்தபடியாக மதுரை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய துணை தலைவரும் மதுரை JNU ஒத்தக்கடை JNU அரபிக் கல்லூரியுடைய துணை முதல்வருமாகிய இந்த மண்ணின் மைந்தர் மௌலவி ஹாஃபில் காரி ஹாஜி எம் அப்துல் அஜீஸ் MAMphil ரசாதி ஹசரத் அவர்கள் நமக்கு மத்தியிலே அழகான பல நிறைய கருத்துக்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை வருகின்றார்கள். வாருங்கள், உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹஸரத். அந்த மாணவர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. மாணவிகள் பெண்கள்லாம் அங்கே நிஸ்வான் மாசால இருக்கிறாங்க. நேரடியாக அவங்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வும் கூட மாத்தூர் இமாம் மீடியா என்கிற யூடியூப் சேனலின் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்துவிட்டோம். ஹஸரத் அவர்கள் நிறைய செய்திகள் நமக்கு சொன்னார்கள். சிறப்புரை ஆற்றி அழகான முறையில் நமக்கு பல கருத்துக்களை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த செய்திகள் எல்லாம் இது மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் சேர்ந்த ஒரு மெசேஜ். நாம் ஒரு பயான் நிகழ்ச்சியில ஒரு நிகழ்வுகளை கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த மெசேஜ் செய்திகள் என்ன என்பதை நாம் அதை உள்வாங்கி இங்கிருந்து செல்ல வேண்டும். இந்த மாணவ சமுதாயம்
தங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் நல்ல முறையில் தீர்மானிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய செய்திகள் சொல்லப்பட்டது. ஹராம் ஹலால் பேண வேண்டும், ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும், தூரநோக்கு சிந்தனையோடு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நிறைய செய்திகளை இன்றைய மஜ்லிஸ் ரொம்ப சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு அமைத்து கொடுத்தான். நல்ல பல கருத்துக்களை தூரநோக்கு சிந்தனையோடு இங்கே நிறைய பேசிய அத்தனை பெருமக்களும் பேசினார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சியத்தோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும், ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு ஒரு இலக்கோடு நிர்ணயம் செய்து நீங்கள் பயணிக்க வேண்டும். ஏதோ எந்திரிச்சோம் பொழுது போச்சு என்றெல்லாம் இல்லை. ஒவ்வொரு மாணவரும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாம் சொன்னார்கள், முன்பு பேசியவர்கள், பெற்றோர்கள் எவ்வளவு சிரமப்படுகின்றார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவர்கள் உங்களிடத்தில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீங்கள் பெரிய அளவில் தன்னுடைய அந்த குடும்பத்தை பார்ப்பீர்கள், உங்களுடைய அந்த இருக்கக்கூடிய மகல்லாவிற்கும் பெருமை சேர்ப்பீர்கள் என்றெல்லாம் ஒரு நிச்சய நோக்கத்தோடு ஒரு பெரிய இலக்கோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். உங்களுடைய பயணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், உங்களுடைய படிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நிறைய பல கருத்துக்களை இன்று எல்லாம் அழகான முறையிலே நமக்கு நம்முடைய செவிக்கு விருந்தாக உள்ளத்திலே பதிய வைக்கக்கூடிய அற்புதமான பல கருத்துக்களை பேசி அத்தனை பெருமக்களும் பேசியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த அறக்கட்டளை சார்பாக, இந்த ஜமாத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் 12ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கு இப்பொழுது சீல்டும் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 5000 ரூபாய் பரிசு தொகையில் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது வழங்கப்படுகின்றது. அந்த நோட்டீஸில் பேர் போட்டு அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் பேர் போட்டிருந்தோம். ஏன்னா அவங்கவுங்க முயற்சி செஞ்சு அந்த மார்க் எடுத்திருக்கிறாங்க, அதற்குண்டான கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. முதலாவதாக நான் இந்த தருணத்தில் மகிழ்ச்சி நான் அனுபவிக்கின்றேன், மகிழ்ச்சியோடு நான் உணரக்கூடிய தருணம். என்னுடைய மகள் எஸ் ஹம்துல்லா முஸ்பிரா 600 மார்க்குக்கு 531 மார்க் எடுத்து மாத்தூரில் +2 முதல் இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன், மற்ற பெற்றோர்கள் அவர் பிள்ளைகளை கவனிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல, கவனிப்பாங்க. என்னுடைய மகனுடைய விஷயத்துல அந்த பப்ளிக் பொது தேர்வு எழுதக்கூடிய அந்த நேரங்களில் நான் கவனித்தேன். தஹஜ்ஜுக்கு நான் எழுந்திருக்க பொழுது அவர்கள் எழுந்திருப்பார்கள், எழுந்த உடனே படிச்சிருதில்லை. மாணவ மாணவிகள் கவனிக்க வேண்டும். இந்த செயல்களை நீங்களும் செய்யுங்கள் என்பதற்காகத்தான் சொல்கின்றேன், இது பெருமைக்காக அல்ல. சில எத்தனையோ செய்திகள் சொன்னார்களா, இது போன்ற சில தகவல்களும் உங்கள் உள்ளத்தில் பதிவு வைக்கணும் என்பதற்காக. எழுந்து தஹஜ்ஜு தொழுவாங்க, தொழுவிட்டு குர்ஆன் ரொம்ப நேரம் எழுதுவாங்க. எத்தனை பக்கம் எழுதுறாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதற்கு அடுத்து தான் படிக்க செய்வாங்க. படிக்கக்கூடிய நேரம் என்பது கொஞ்சமாக இருக்கும். தஹஜ்ஜு தொழுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, பக்கங்கள் போய்கிட்டே இருக்கும். நானும் தொழுவிட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அதற்கடுத்து கொஞ்சம் நேரம் படிப்பாங்க. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி மெசேஜ் அதுதான். இபாதத்துகளை என்றுமே நீங்க விட்டுறாங்க. உங்களை உயர்த்தக்கூடிய விஷயம் இபாதத், தொழுகை, இறையச்சம், குர்ஆன். படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய சில பக்கங்களையாவது நீங்கள் ஓதுங்கள். குர்ஆனை விட்டுட்டு குர்ஆன் ஓதாம தொழுகாம படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கல்வி எந்த பிரயோஜனத்தையும் தராது. அதனால அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழலை என்னுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் நான் பார்த்தேன். இன்ஷா அல்லாஹ் அத்தனை மாணவ மாணவிகளும் எழுந்த உடனே நல்ல ஒரு அற்புதமான நேரம், தஹஜ்ஜுடைய நேரம், அந்த நேரத்தில் படியுங்க. இந்த தஹஜ்ஜுத் தொழுவிட்டு குர்ஆன்ல ஒரு சில பக்கங்களையாவது ஓதிட்டு என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிங்க. அது பெரிய உங்களுடைய வாழ்க்கையுடைய உயர்வுக்கும் வெற்றிக்கும் அது காரணமாக அமையும் என்று இந்த தருணத்தில் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய மகனார் 531 மார்க் எடுத்திருக்கிறாங்க, மாத்தூர்ல முதல் ஃபர்ஸ்ட். அந்த பெற்றோர்கள் முன்னாடி வாங்க. அடுத்தபடியாக தானிஷ் அகமது, கே தானிஷ் அகமது, சன்னாப் ஜனாப் கே காதர் இப்ராஹிம் 528 மார்க், 600க்கு 528 மார்க். நன்றாக முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பரிசை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஆடிட்டர் சுல்தான் அலாவுதீன்
அண்ணன் அவர்கள் இதை வழங்குவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்லாஹ். பரிசு வாங்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளும் மென்மேலும் தங்களுடைய வாழ்க்கையிலே முயற்சி எடுத்து உங்களுடைய பெற்றோருக்கும் நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும், இந்த ஊருக்கும் நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும். மூன்றாவதாக எஸ் அஜிலினா, டாக்டர் ஆஃப் ஜனாப் எஸ் சிராஜ், 512 மார்க். நாரே தக்பீர். ஹெவன்ஸ் பார்க் உரிமையாளர் மௌலானா ஹாஜி மீரான் ஹசரத் அவர்கள் இந்த பரிசை வழங்குகின்றார்கள். ஒவ்வொரு மாணவ மாணவிக்கும் 5000 ரூபாய் பரிசு தொகையும் ஷீல்டு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக தஸ்லீம் சார் இந்த பரிசை வழங்குவார்கள். எம் ஹபீபுர் ரஹ்மான், சன்னாஃப் ஜனாப் ஏ முகமது ஹுசேன், 503 மதிப்பெண்கள் +2 எடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம், துவா செய்கின்றோம். நன்றாக முயற்சியிடுங்கள். தொழுகை வணக்கத்தோடு உங்களுடைய படிப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பி ரசீகா நஸ்ரீன், டாக்டர் ஆஃப் ஜனாப் விஹெச் ஃபாரூக், 501 மதிப்பெண்கள் எடுத்திருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பரிசை வழங்குவதற்காக நம்முடைய சுகாதாரத்துறையில் பணி நிறைவு செய்த உதவி இயக்குநராக பணி நிறைவு செய்த ஜனாப் ஆர் அப்துல் கரீம் MSB அவர்கள் அதை வழங்குகின்றார்கள். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் மார்க் எடுத்து 10ஆம் வகுப்பில் நம்முடைய ஊரில் முதல் மதிப்பெண்ணை எடுத்திருக்கக்கூடிய 443 மதிப்பை அந்த மார்க்கை எடுத்திருக்கக்கூடிய ஏ அப்துல் அஜீஸ், சன் ஆஃப் எஸ் அப்பாஸ், ஹாஜி சேட்டு முகமது அவருடைய பேரன். இந்த பரிசை சிறப்புரையாற்றிய அப்துல் அஜீஸ் ரசாஜி அவர்கள் வழங்குகின்றார்கள். அடுத்தபடியாக 399, அதாவது 400 மார்க்குக்கு ஒரே ஒரு மார்க்கு தான் கம்மி. அதனால் அவங்களை பாராட்டி அந்த உழைப்பு, அந்த முயற்சி, பிள்ளைங்க விடாமுயற்சி எடுக்கிறாங்க. 10th +2 பிள்ளைகளை பரீட்சை டயத்தில் பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். கடினமான முயற்சி எடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதை பாராட்டி அவர்களுக்கு இந்த பணம் 5000 ரூபாயும் இந்த ஷீல்டு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். எஸ் ஃபாத்திக் அஹமத், சன் ஆஃப் ஜனாப் வி சையது ஹக்கீம் அவர்கள், நம்முடைய மாத்தூர் பள்ளிவாசலுடைய செயலாளர். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது சால்வை போர்த்தி இன்ஷா அல்லாஹ் துவா ஓதி சபை நிறைவு செய்யப்படும். இந்த ட்ரஸ்டுக்கு, மாத்தூர் முஸ்லிம் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளைக்கு இதை முறையாக இந்த ட்ரஸ்ட் பதிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தின் மூலமாக ஆடிட் செய்யப்பட்டு முறையாக கணக்கு வழக்கெல்லாம் எல்லாம் இது வெளிப்படையாக எல்லாம் இதில் கணக்கு வழக்கு எல்லாம் நாங்கள் நோட்டீஸ் பண்ண விட்டுறோம். எல்லாமே தெளிவான முறையில் சிறப்பாக மசூரா பண்ணி நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரஸ்டுக்கு நன்கொடையாளர்கள், மாத சந்தா செலுத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது கண்ணியப்படுத்தி பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஹாஜி கே சுல்தான் அபு தாஹிர் ஹாஜியார் அவர்களை இப்பொழுது கண்ணியப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக ஹாஜி கே சுல்தான் அபு தாஹிர் அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய ட்ரஸ்டுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக ஹாஜி டாக்டர் இ அப்துல் காதர் அவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் சார்பாக ஹாஜியாருக்கு பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுது. அவர்கள் வரவில்லை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக ஹாஜி CM சுல்தான் அலாவுதீன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுத்தப்படுகின்றது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக ஹாஜி CM லியாக்கத் அலி கான் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தி பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அமித் சாபாங்க. நாரே தக்பீர். அடுத்தபடியாக ஜனாப் ஹைஜ் சையத் சுல்தான் ஹாஜியார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுத்தப்படுகின்றது. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக ஹாஜி இன்ஜினியர் ஏ ரியாஸ் அகமது அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படுகின்றது.
டெஸ்ட்டுக்காக சந்தா கொடுக்கக்கூடியவர்கள், உதவியாளர்கள். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக ஜனாப் இன்ஜினியர் ஹைச் நவாஸ் ஷெரீஃப் ஹிதாயத்துல்லா அண்ணன் வந்திருக்காங்களா? வாங்க அமிஷா வாங்க. அடுத்தபடியாக ஜனாப் எஸ் நஜ்முதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜனாப் இன்ஜினியர் எஸ் அலாவுதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். இஹ்லாஸோடு உதவி செய்யக்கூடிய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம். அடுத்தபடியாக இன்ஜினியர் அலாவுதீன் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படுகின்றது. வாங்க, எங்க அப்சர் இருக்கீங்களா? அஜீஸ் அப்சர். இன்ஜினியர் அலாவுதீன் அவர்களுக்கு அந்த குடும்பத்தாரின் சார்பாக யாராவது வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ஜனாப் எம் தாஜுதீன், ஜனாப் எம் காதர் மீதீன் என்ற ராஜா அவர்கள் சார்பாக அந்த குடும்பத்தார்கள் ஹாஜியார் அவர்களுக்கு, அபுதாயிர் ஹாஜியார் அவர்களுக்கு படுத்தி கண்ணியப்படுத்தப்படுகின்றது. ரெண்டு ஜனாப் தாஜுதீன், ஜனாப் காதர் மைதீன் என்ற ராஜா. ரெண்டு வேற கலரா போட்டுருங்க. அடுத்தபடியாக ஹாஜி எம் அப்துல் காசிம் அவர்களுக்கு, ஹாஜியார் இருந்தாங்களே போயிட்டாங்களா? அடுத்தபடியாக ஜனாப் அவங்க சார்பாக அபுதாயிர் அண்ணன் அவங்கள்ட்ட கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஜனாப் பி அப்பாஸ் அவர்கள் ஜிஹெச்ல ஒர்க் பண்றாங்க, வந்திருக்காங்களா? வரலையா? அவங்க சார்பாக அக்கீம் அண்ணன்ட்ட கொடுக்கப்படுது, வாங்கிக்கோங்க. ஜனாப் பி அப்பாஸ் அவர்களின் சார்பாக அவருடைய பொன்னாடையை ஹக்கீம் அண்ணன் அவர்களிடம் கொடுக்கப்படுது. அடுத்தபடியாக ஜனாப் எம் ஷாஜஹான் அவர்கள், திருப்பூர் இருக்கக்கூடிய ஷாஜஹான் அவருடைய நண்பர் நஜ்முதீன் அவர்களிடம் கொடுக்கப்படுது. சரி, இன்ஷா அல்லாஹ். ஐக்கிய ஜமாத் மதுரை மாவட்ட ஐக்கிய ஜமாத் சபையினுடைய பொருளாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலமட பள்ளிவாசலுடைய தலைவரை அன்போடு அழைக்கின்றோம். செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேலமட பள்ளிவாசலுடைய செயலாளர்கள் செயலாளரா? மதினா பள்ளிவாசல், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். மதினா பள்ளிவாசல் குப்புப்பிள்ளை தொப்பு பள்ளிவாசலுடைய பொறுப்புதாரி அவர்களை இப்பொழுது கண்ணியப்படுத்தப்படுகின்றது. ஜனாப் இன்ஜினியர் இ ஹசன் ஹக்கீம் அவர்களை இப்பொழுது கண்ணியப்படுத்த. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். நாரே தக்பீர். ஜனாப் இன்ஜினியர் இ ஹசன் ஹக்கீம் அவர்களுக்கு இப்பொழுது கண்ணியப்படுத்தி பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. அடுத்தபடியாக வாங்க, ஜனாப் இன்ஜினியர் ஹசன் ஹக்கீம் அவர்களின் சார்பாக அவர்களுடைய பொன்னாடையை அவருடைய தந்தைக்கு பொருத்தி கண்ணியப்படுத்தப்படுகிறது. அரே தக்பீர். அடுத்த நன்கொடையாளர்கள் ஜனாப் எஸ் அபு தாஹிர் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கண்ணியப்படுத்தப்படுகின்றது. ஜனாப் எஸ் சர்புதீன் அண்ணன் அவர்களுக்கு அல்லாஹ் ஜனாப் எஸ் சர்புதீன் அண்ணன் அவர்களை கண்ணியப்படுத்தி பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஜனாப் கே கிசர் முகமது அவர்களை கண்ணியப்படுத்தி பொன்னாடை அவருடைய சகோதரர் நஜ்முதீன் அவர்கள் வருமாறு. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். ஜனாப் இன்ஜினியர் பாசித் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் கிசர் முகமது பாசித் ரெண்டு கொடுத்துருங்க. ஜனாப் நாகூர் அண்ணன் கத்தாரிலிருந்து அவர்களும் இந்த சபைக்கு அவருடைய சகோதரர் மதார் அண்ணன் அவர்களுக்கு கண்ணியப்படுத்தப்படுகிறது. சிக்கந்தர் தௌஃபீக் மதார் அண்ணன் பையன், 2 துண்டு அவங்களுக்கு பத்திருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சிக்கந்தர் தௌஃபீக் மதார் அண்ணன் பையன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக ஜனாப் எஸ் அப்பாஸ் சன்னாப் ஹாஜி சேட்டு முகமது, சேட்டு ஹாஜியாருடைய மகனார் அப்பாஸ். அப்சர் அஜீஸ் இருக்கீங்களாப்பா? இப்போ அவார்டு வாங்கினார அப்சர் அஜீஸ் தம்பி வெளிப்பள்ளியில் இருக்கீங்களா? அஜீஸ் அப்சர் யார் இருக்கீங்களா? யாரும் இல்லையா? சரி, 2 துண்டுங்க. ஒரு அப்பாஸுக்கும் ஜனாப் ரஃபீக் ராஜா சன் டிவி சீனியர் ரிப்போர்ட்டர் ரஃபீக் ராஜா வந்திருக்கிறாங்களா? எடுத்துருக்கோம்.
மீனாட்சி கார்டனில் குடியிருக்கிறாங்க. சன் டிவி சீனியர் ரிப்போர்ட்டர். அவ்வளோதானே. நம்முடைய பள்ளியினுடைய சிறப்பு வாய்ந்த மாதி சாஹிப் ஹாஃபிஸ் இம்தாதுல்லா சித்திக் அவர்களை கண்ணியப்படுத்தப்படுகின்றது. நாராய தக்பீர், அல்லாஹ் அக்பர், நாராய தக்பீர், அல்லாஹ் அக்பர். இன்ஷா அல்லாஹ் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பணி செய்து கொடுத்த இமாம் அவர்களை அல்லும் மகளும் இரவு பாராமல் உழைத்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து இந்த மென்மேலும் இந்த சமூக நல அறக்கட்டளை IAS அகாடமி ஆக்கணும் என்ற எண்ணத்தையும் எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அஜீஸ் மௌலானா அவர்கள் எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதையும் நாங்கள் சிறப்பாக செய்திட எல்லா ஜமாத்தார்களும் எங்களுக்கு துஆ செய்வார் அன்புடன் அழைக்கிறோம். இந்த இமாம் எங்கள் மாத்தூர் இமாம் அவர்களுக்கு எங்கள் அன்பான பொன்னாடையை போர்த்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். பிலால் நகர் ஜும்மா பள்ளி ஆசிரியர் செயலாளர் SI ரிட்டையர்ட் அப்துல் ரஹீம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது தஸ்லீம் சார் அவர்கள் ஒரு 2 நிமிடங்கள் உங்களோடு பேச ஆசைப்படுகின்றார்கள். மக்களை பள்ளிக்காக மட்டும் தொழுகைக்காக மட்டும் பள்ளியின் பக்கம் இணைக்காம மற்ற விஷயங்களின் அடிப்படையிலும் பள்ளியின் பக்கம் அழைச்சி ஒரு அழகான முன்னுதாரணத்தை காட்டியிருக்காங்க. டியூஷன் சென்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பள்ளியில் இருந்த டியூஷன் போகிறதுனால பள்ளிவாசலுக்கு பசங்க வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால தொழுகக்கூடியவங்க அதிகமாக ஆவாங்க. இதுக்கு ஒரு மூளையாக இருந்து செயல்பட்டு இதை முழுமையாக என்ன செய்யறது நடத்திய சுல்தான் அலாதீன் ஹாஜியாரை கண்ணியப்படுத்தணும்னு விரும்புகிறோம். இன்ஷா அல்லாஹ். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக இந்த டியூஷன் சென்டரில் லீவு போடாமல் வந்த, அதாவது இந்த ட்ரஸ்டுடைய நோக்கத்தை ஆரம்பத்தில் சொன்னேன். அப்போ கொஞ்சம் பேர் இருந்திருப்பீங்க, கொஞ்சம் பேர் தாமதமாக வந்திருக்கலாம். இந்த ட்ரஸ்ட் ஏன் ஏற்படுத்தப்பட்டதுன்னா, இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் ஒரு கல்வி சார்ந்த பெரிய அளவில் அவங்க வரணும். அடிப்படை தொழுகை வணக்கத்தோடு இபாதத்தோடு அவங்க அரசாங்க அதிகாரத்திற்கும் வர வேண்டும், துறை சார்ந்து பெரிய அளவில் வரணும் என்பதற்காக தூரநோக்கு சிந்தனையோடு இஹ்லாஸோடு லில்லாஹி அல்லாஹ்வுக்காக ஆரம்பிச்சது. வேறு எந்த நோக்கம் இல்லை. அதில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா ஒரு டீம் ஒர்க்காக செயல்படுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால எல்லோருமே ஒரு நபர் கூட ட்ரஸ்ட்டை விட்டு விலகி இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க அத்தனை பேரும் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய உதவிகளை செய்யுங்க. துவாவினாலேயோ ஆலோசனாலேயோ பொருளாதாரத்தில் எப்படி வேணாலும் உங்களுடைய பங்களிப்பு இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ட்ரஸ்ட்டை வந்து என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது பாய்ஸுகளுக்கு மாணவர்களுக்கு டியூஷன் சென்டர் நடக்குது. தனியாக ஒரு ஆசிரியர் சொல்லி தர்றாங்க. அதே மாதிரி மாணவிகளுக்கு தனியாக டியூஷன் நடக்குது. அதற்கு ஒரு ஆசிரியை ஒரு டீச்சர் போட்டு அவங்க சொல்லி தராங்க. அவர்களுக்கு ட்ரஸ்ட் மூலமாக சம்பளம் கொடுக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லை. அதே போன்று ஹிந்தி கிளாஸ் நடைபெறுகிறது. அதற்காக மாணவர்கள்ட்ட கட்டணம் வாங்குறதுல அதுக்கான சம்பளம் ட்ரஸ்ட்ல இருந்து கொடுத்துறோம். அதே மாதிரியாக கம்ப்யூட்டர் கிளாஸ் 3 கம்ப்யூட்டர் வாங்கி போட்டு சின்ன பிள்ளைகளிலிருந்து மாணவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் அதை கற்றுக்கொள்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்கள் ஆர்வத்தோடு ஒரு அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸோடு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதில் பயணிக்கின்றார்கள், சொல்லித் தருகின்றார்கள். அதில் முக்கிய புள்ளிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய ட்ரஸ்ட் தலைவர் சொல்லிட்டாங்க, சல்மான் ஆசிக் 2 பேர்த்தையும் கண்ணியப்படுத்தணும். அவங்கள கொஞ்சம் அழைக்கிறாங்க. வாங்க. ட்ரஸ்டுடைய படித்த இளைஞர்களும் அதில் இருக்கின்றார்கள். முகமது ஆசிக், முகமது யாசின், சல்மான் வாங்க. யாசின் வாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது மாணவர்கள் பாய்ஸ் டியூஷன் சென்டர்ல லீவ் எடுக்காம வந்த மாணவர்கள் முகமது உவைஸ், முகமது ரஃபி,
முகமது ஆரிஃப், முகமது ரிஃபான் வாங்க, வரிசை வாங்க. அவங்களுக்கு இப்ப பரிசு கொடுக்கப்படுகிறது. முகமது காலித், அகமது ஃபாஹிம், இந்த 6 நபர்கள் 6 பேர் இருக்காங்களா? நிறைய தக்பீர். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். டியூஷன் சென்டருக்கு லீவ் இல்லாம வந்தவங்க. ரிஃபான் வாங்கியாச்சா? ரஃபி ரிஃபான் தம்பி, ரஃபி ரிஃபான் வாங்கியாச்சா? அந்தவா இன்ஷால்லா உங்களுடைய குழந்தைகளை எல்லாத்தையும் இன்ஷால்லா டியூஷன் சென்டருக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சிகள்லாம் கொடுக்கப்படுகிறது அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மாணவிகளில் டியூஷன் சென்டரில் அந்த டியூஷனில் லீவ் எடுக்காம அந்த மாணவிகள் நூருல் அஃப்ரா மாணவிகள் இருக்கிறாங்களா வெளியில்? அஃபீஃபா, மஹதியா மரியம், அஜீபா, நதீரா, அஸ்ஃபா, அந்த 6 இது கொடுத்து விட்டுங்க. வாங்கப்பா, வந்துட்டாங்க மாணவிகளே வந்துட்டாங்க, வாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. அடுத்து ஹிந்தி கிளாஸ் மாணவர்கள், ஹிந்தி கிளாஸ்ல லீவ் எடுக்காம வந்த மாணவர்கள் ஜாபீர், ஆதில், ஷக்கீல் வாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நதீராவுக்கு ஒன்று வாங்கிட்டு போயிருக்குப்பா, நதீராவுக்கு. அல்லாஹ் அக்பர். 6 பேருக்கு வாங்கிருக்கீங்களா? நூருல் அஃப்ரா, அஃபீஃபா, மஹதியா, மஹதியாவுக்கு ஒன்று வாங்கிருக்கேன். ஹிந்தி கிளாஸ் 3 பேர் வாங்க. ஜாபீர், சரி கேட்டுருங்க. ஜாபீர், ஆதில், ஷக்கீல் 3 பேரும் லீவ் எடுக்காம ஹிந்தி கிளாஸுக்கு வந்தவங்க. இன்ஷால்லா எல்லா பிள்ளைகளும் அனுப்புங்க, பெற்றோர்கள் ஹிந்தி கிளாஸுக்கு அனுப்புங்க, எல்லாத்துக்கும் அனுப்புங்க இன்ஷால்லா. அடுத்து கம்ப்யூட்டர் கிளாஸ்ல லீவ் எடுக்காம வந்த மாணவர்கள் மஹதியா மரியம் வாங்க. மஹதியா மரியம் கேர்ள்ஸ் டியூஷன்ல லீவ் போடாம வந்த மாணவிகள், அவங்களை உற்சாகப்படுத்தி இந்த கிஃப்ட் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. கம்ப்யூட்டர் கிளாஸ்ல லீவ் எடுக்காம வந்த மாணவர்கள் ஆரிஃப், ஆதில் சன்னாஃப் ரஃபீக் ராஜா, ரஃபி, நியாமத், ஷக்கீல் சன்னாஃப் ரஃபீக் ராஜா, ஜாபீர். 6 பேர் ஹாஜிர், 6 பேர் வாங்கத்தான். ஆரிஃப், ஆதில், ரஃபி, நியாமத், ஷக்கீல், ஜாபீர். தற்போது இந்த சேவைகள் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் இந்த வருடத்திலிருந்து நம்முடைய மஹல்லாவிலே 10ஆம் வகுப்பு மார்க்கில் 400 மார்க் மேலே எடுத்தவங்க, 12ஆம் வகுப்பில் 500 மார்க் மேலே எடுத்தவங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை விரிவுபடுத்தி இந்த ஹல்கா அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி தருவானாக என்று நியத்து செய்கின்றோம். அல்லாஹ் அதை லேசாக்கி வைப்பானாக. தற்போது ஒரு தேவை இருக்கின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய தன்வந்தர்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள் ட்ரஸ்டுக்காக அதை நீங்கள் விரும்பினால் செய்து கொடுக்கலாம் என்று ஒரு அன்பான கோரிக்கையை வைக்கின்றேன். தற்போது 2 தையல் மிஷின் நம்முடைய ஊருக்கு தேவைப்படுகிறது. அது சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் அதற்காக ஏற்பாடு செய்கின்றோம். அதை நாங்கள் மசூரா செய்திருக்கின்றோம். 2 தையல் மிஷின் நம்முடைய ஊருக்கு இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக தேவைப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடியவர்கள் மனம் வந்து அதில் உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் வாங்கி தந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று அது ஒரு சிறிய கோரிக்கையாக வைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நன்றி உரை கூறி துவா செய்து இன்ஷா அல்லாஹ் சபை நிறைவு செய்யப்படும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல பல கருத்துக்களை, விஷயங்களை இன்று நிறைய எல்லோரும் கேட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நிறைவான ஒரு சபையாக அல்லாஹ்வை ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதே போன்று வந்திருக்கக்கூடிய அத்தனை ஜமாத்தார்கள், சிறுவர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் பகுதியில் நிறைய கூட்டம் எல்லாருமே வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் இந்த மாணவிகளுக்கு பரிசுகளை ஒவ்வொரு மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் 5000 ரூபாய் பரிசு வழங்குவதற்கும் அன்பளிப்பு செய்த நல்லுள்ளங்களுக்கும் இந்த விழா நடத்துவதற்கு நிறைய அவர்கள் அன்பளிப்பு செய்த நல்லுள்ளங்களுக்கும் உடலாலும் பொருளாலும் துணை நின்று துவாவினாலும் என்னோடு கூட்டு சேர்ந்து அந்த உழைப்பில் பங்கு கொண்ட இளைஞர்கள் மற்றும் அத்தனை பேர்களுக்கும் தனித்தனியாக பெயர் சொல்வதற்கு நேரமில்லை. என்னோடு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேர்களுக்கும் நான் இந்த மஹல்லாவாசிகளுக்கும் எல்லோருக்கும் மனமார்ந்த துவாவோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்பொழுது துவா ஓதி சபை நிறைவு செய்யப்படுகிறது. இப்பொழுது துவா அப்துல் அஜீஸ் ரஷாதி ஹசரத் அவர்கள் துவா ஓதி சபை நிறைவு செய்வார்கள்.
يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام ثبتنا على دين الإسلام يا ذا الجلال والإكرام أعنا على دين الإسلام اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم أنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصل على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك